கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். கர்த்தருடைய கிருபையினால நீடிய வாழ்வை குறித்து நாம் தியானித்து வருகிறோம். கடந்த வாரம் சொன்ன காரியத்தை கொஞ்ச நேரம் ரீகால் பண்ணி அதுக்கு பிறகு இந்த வாரத்தினுடைய செய்திக்கு நாம் கடந்து போக போகிறோம். அதுக்கு முன்பாக ஒரு சின்ன காரியம் என்னன்னா, போன வாரம் பாடின பாட்டுல எந்த முடிவிலும் ஒரு ஆரம்பம் உண்டு, எல்லா பயணத்திலும் ஒரு திருப்பம் உண்டு, பிரச்சனைகள் இல்லாத வாழ்க்கை இல்லையடா அப்படின்னு ஒரு லைன் வந்துச்சு. இதை குறிச்சு முன்னாடி பாடல் கேட்க அந்த பூ தெரிஞ்சா போதும், நம்ம மாவட்டத்தில் தெரியும். இந்த போக்கஸ் பண்ணு, நீ உட்கார செஞ்சு முன்னாடி நீ சும்மா போட்டு கரெக்டா பண்ணிட்டு இருக்கிறீங்க. நீ அங்கே சேர்ல உட்கார செஞ்சு அங்க போ செஞ்சிடலாம். சரி உட்கார போ. கவனிப்போம். பிரச்சனைகள் இல்லாத வாழ்க்கை இல்லையடா, தடைகளை தாண்டாமல் வெற்றி இல்லையடா அப்படின்னு ஒரு வரி வரும்பொழுது கத்த சில காரியங்களை எனக்கு கற்றுக் கொடுத்தார். அதை உங்கள் மத்தியில நான் சொல்றேன், கற்றுக்கொள்ளுங்கள். இது என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, பிரச்சனை இல்லாத வாழ்க்கை இல்லையடா. நம்ம தமிழ்நாட்டுல சொல்லுவாங்க வாசப்படி இல்லாத வீடு இல்லை. வீடுதான் வாசப்படி இருக்கும், வீடுனா வாசப்படி இருக்கும். நல்லா கவனிங்க, ஒரு சின்ன விஷயம், ரொம்ப பிரம்மாண்டமான விஷயம் அல்ல. ஏதாவது பிரயோஜனப்பட்டா எடுத்துக்கோங்க. நான் சொல்ற எதுவுமே எனக்கு அது பிரயோஜனமா இருக்கிறது என்று நான் அறிந்த பின்புதான் உங்ககிட்ட நான் சொல்றேன் அந்த வார்த்தையை. இல்லைன்னா மேடைக்கு நான் கொண்டு வர மாட்டேன். 1000 விஷயங்களோடு சொல்வதற்கு உங்களுக்கு எது பிரயோஜனம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு நாங்க அந்த காரியத்தை நாங்க சொல்றோம். சரி கவனிப்போம். வீடு தான் வாசப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னதுனால இது என்ன பாதிப்பு அப்படின்னு சொன்னா, இந்த வார்த்தை இந்தியர்களுடைய விசேஷமாய் தமிழர்களுடைய மனதில இந்த வார்த்தை பதிக்கப்பட்டிருக்கிறது, இது விதைக்கப்பட்டிருக்கிறது. என்ன ஆகுது கடைசியா அப்படின்னா, அவன் நினைச்சுக்கிறான் குடும்பம்னா பிரச்சனை இருக்குங்க, குடும்பம்னா இப்படிங்கிற ஒரு தவறான ஒரு வித்து, ஒரு விதை தமிழர்களுக்குள்ளே விதைக்கப்பட்டிருக்கிறது. நான் வச்சுக்கோங்க, நான் சொல்றது உங்களுக்கு எல்லாம் கொசு கடிக்கிற மாதிரி இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி எண்ணங்கள் தான், இப்படிப்பட்ட பல தவறான விதைகள் தான் இன்னைக்கு தமிழகத்தை தவறாக நடத்தி கொண்டிருக்கிறது. இந்த எண்ணங்கள் உள்ளுக்குள்ள போன உடனே அது அவனுக்கே தெரியாது பாருங்களேன். என்னைக்கோ விதைச்ச விதை அது முளைச்சு வருவது போல அவங்க அம்மா அப்பா விதைச்ச விதை வீடுனா பிரச்சனை இருக்கும்பா, குடும்பம்னா பிரச்சனை இருக்கும்பா அப்படின்னு சொல்லி 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 இவனுக்கு தெரியாது, இவன் மறந்துடுறான். ஆனா அந்த விதை உள்ளுக்குள்ள போயிடுச்சு. அப்ப என்ன விசுவாசிக்கிறான், குடும்பம்னு என்ன இருக்கும், பிரச்சனை இருக்குன்னு சொன்ன உடனே இது இவனுக்கு தெரியாது. இவன் குடும்பம் ஆனவனே அவனுக்கு பிரச்சனை வரும். டேவிட் புரியுதா நான் பேசுறது? ஒரு சின்ன விஷயம், ஒரு கண்ணுக்கு தெரியாத ஒரு சின்ன விஷயம் உன் வாழ்க்கைய எப்படி பாதிக்குதுன்னு நாங்க சொல்லி கொடுத்துட்டு இருக்கிறோம். கண்ணுக்கு தெரியாத ஒரு சின்ன விஷயம், தூக்கி போட்ட குப்பைக்கு சமமாய் உள்ள ஒரு வார்த்தை. இந்த வார்த்தையை நீ கேட்டு அதன் உருவத்துக்குள்ள போகும் பொழுது அது என்ன செய்யுது, முள்ளு முளைச்சி காலாவது போல அது அப்படியே வளர்ந்து நீ கல்யாணம் பண்ணும்போது பிரச்சனை வருகிறது. ஏன்னா நீ அது விதைக்கப்பட்டிருக்கிறது. இதெல்லாம் நம்ம சிந்தித்து பார்த்து தவறான எந்த கருத்துக்களும் இடம் தராம நம்ம முன்னேற்றத்தின் பாதைக்கு நேராய் நம்மை வழிநடத்த நாம் நம்மை அறிந்திருக்க வேண்டும். நம்ம யார் பிரதிப்பாராக எல்லாரும் சொல்லுவோம், நான் நீடித்திருப்பேன், சுகத்தோடு இருப்பேன், பலத்தோடு இருப்பேன், ஆரோக்கியத்தோடு இருப்பேன், பல்லாண்டு வாழ்வேன், ஆசீர்வாதமா இருப்பேன், அனைவருக்கு ஆசீர்வாதமா இருப்பேன், ஒரு நன்மையும் எனக்கு குறையப்படாது, ஒரு கேடும் வராது, ஒரு விபத்தும் வராது, ஒரு எழுப்பு முடிக்கப்படுவதில்லை, ஒரு ஆசீர்வாதமும் குறையாது. அவரின் அப்பத்தின் தண்ணீரையும் ஆசீர்வதித்து வியாதியை என்னிலிருந்து விலக்கி பழக்கத்தனத்தை நீக்கி என் ஆயுச நாட்களை பூரணப்படுத்துகிறார். நீடித்த நாட்களால் என்னை திருப்திப்படுத்துவார். நான் 10 ஆண்டு வாழ்ந்து என் பிள்ளைகளின் பிள்ளைகளையும் அவருடைய சுகவாழ்வையும் காண்பேன். கர்த்தர் என்னையும் என் வீட்டையும் என் வீட்டாரையும் எனக்கு உண்டான எல்லாவற்றையும் எல்லா பக்கங்களிலையும் சுற்றி எடுத்து என்னை பாதுகாக்கிறார். என்னை காக்கிற தேவன் தூங்குவதும் இல்லை, உறங்குவதும் இல்லை. இது முதல் கொண்டு எந்தெந்தைக்கும்
போக்கையும் வரத்தையும் கர்த்தர் பாதுகாக்கிறார். என் பாதம் கண்ணில் கூட நிராகரிக்க அவர் தம்முடைய தூதர்களுக்கு என்னை காக்கும்படி கட்டளையிட்டிருக்கிறார். என்னுடைய பாதை, என்னுடைய வாழ்க்கை, என்னுடைய எதிர்காலம் நடுப்பகல் வரைக்கும் அதிகமாக பிரகாசிக்கும். சூரிய பிரகாசம் போட்டிருக்கும். சூரிய பிரகாசம் எப்படி நிமிடத்துக்கு நிமிடம் அதிகரிக்கிறதோ நானும் அதே போல வாழ்க்கையை உணர்கிறேன். என் வாழ்க்கையை எப்பொழுதும் எழுந்து கொண்டான். ஒருபோது எழுந்து கொண்டான். என் நான் சகித்து செய்வதெல்லாம் வாழ்க்கும். அமைச்சருடைய பிள்ளைகளுக்கு கொடுக்கப்பட்டாலும் சிங்கக்குட்டிகள் தாய்ச்சிறந்து பட்டினி கிடந்தாலும் எனக்கும் என் பிள்ளைகளுக்கும் என் சந்ததிக்கும் ஒரு நன்மையும் குறையப்படாது. டெய்லி காலையில எழுந்து ஒரு ஜபமும் பண்ணாட்டாலும் இதையாவது பண்ணுங்க. என்ன மல்லியா சார் அப்படி பண்ணி பழக்கம் இருக்கா? பண்ணி பழக்கம்னா ஒரு மாற்றத்தை நீங்கள் எதிர்பார்க்கணும். உங்க பிள்ளைகளுடைய வாழ்க்கையில தோல்வியெல்லாம் நீங்க ஏற்றுக்கொள்ளவே கூடாது. தோல்வியை எக்காரணம் கொண்டு ஏற்றுக்காதீங்க. எந்த காரணம் சொன்னாலும் ஏத்துக்காதீங்க. பின்னாடி ஃபீல் பண்ணுவீங்க. பரலோகத்துல போயிட்டு இதை நான் உனக்காக நான் பரலோகத்துக்கு போன ஒரு பெரிய பெரிய பங்களாவை ஒரு பெரிய அரண்மனையை காட்டுறேன். அதில் கொண்டு போய் உன்னை விடுற சொல்லுவார், இந்த பங்களா தான் உனக்கு பூமியில தரலான் இருந்தேன், நீ விட்டுட்ட, பரவாயில்ல எங்கேயாவது அப்படின்னு சொல்லி விடுவார். அப்ப போய் நீங்க வேதனைப்படுவீங்க. ஏன்னா பைபிள் ஒரு வசனம் இருக்குது, பரலோகத்துல போயிட்டு அவர் உங்களுக்கு கண்ணீரை ஆவியும் படைப்பாராம். எனக்கு இன்னும் புரியல, அது விளக்குற அளவுக்கு ஊழியக்காரங்க பிறந்துட்டாங்களாங்கிறது தெரியல. எனக்கான அறிவு வந்துச்சுன்னா எனக்கும் அறிவு இல்லை. பரலோகத்துல போயிட்டு என் கண்ணீர் ஏங்க துடைக்கணும்? விளக்குன்னு பரலோகத்துல போயிட்டு என் கண்ணீர் ஆண்டவர் ஏன் துடைக்கணும்? அங்க என்ன அழுகிறது? உன் கண்ணீர் யாவையும் துடைப்பார்னு வெளிப்பட்ட விஷயத்துல ஆண்டவர் சொல்றாரு. கடைசி 2 அதிகாரத்துல என்ன எதுக்கு சொல்றாரு? அங்க போய் என்ன அழுவாச்சு எனக்கு அப்படின்னா, இந்த பூலோகத்துல இத்தனை ஆசீர்வாதத்தையும் விட்டுட்டு வந்துட்டேனே நாங்க ஒரு அழுவாச்சு வருமா? அதனால பாவம் அதெல்லாம் விட்டுறாதீங்க. ஒரு சதுரடி நிலத்தை கூட உங்களுக்காக வர வேண்டிய ஒரு சிறு ஆசீர்வாதத்தை கூட நீங்க இழந்து விடக்கூடாது. ஆமேன்னு சொல்லுங்களேன். ஒண்ணுல கொஞ்சம் நீங்க தீவிரப்பட்டா போதும். நீங்க கொஞ்சம் வைராக்கியமா இல்ல, நான் எடுத்தே ஆகணும், நான் முடிச்சே ஆகணும், நான் ஜெயிச்சே ஆகணும் அப்படின்னு நீங்க தீவிரப்பட்டா நிச்சயமா நீங்க ஜெயிப்பீங்க. கர்த்தர் உங்களோட கூட இருக்கிறார். உங்களை உயர்த்துவதற்காக கர்த்தர் உங்களோட இருக்கிறார். நம்ம எல்லாரும் ஆண்டோடைய பிள்ளைங்க. நம்ம பிள்ளைங்க ஆண்டோடைய பிள்ளைங்க தோக்கத்துக்கு தேவை இடமே தர மாட்டார். ஒரு வேர்ல்டு செஸ் சாம்பியன் தான் பிள்ளை செஸ்ல தோக்கிறத அவன் விடுவான். நான் செஸ் சாம்பியனாக என் பையன் தோத்தாலும் அந்த நிமிஷமே நான் தூக்கு போட்டு தொங்கிடுவேன். நான் சொல்றேன், நான் வேர்ல்டு செஸ் சாம்பியனாக இருந்து என் மகன் தோத்தாலும் நான் தூக்கு போட்டு தொங்கிடுவேன். ஏன் சார், ஒரு வேர்ல்டு செஸ் சாம்பியன் தான் புள்ள மகனை அவனை செஸ் சாம்பியனா வளர்க்க அவனை சொல்லுங்க, நான் ஜெயிக்க பிறந்தவன், நான் ஜெயிக்க என்னை இருக்கிறார். இதை நீங்க விதைச்சு வைங்க. ஒரு மனிதனுடைய கட்டணம் போகிறார். அதை நம்ம தோற்று போவது கிடையாது. ஒரு மகாபெரிய வெற்றி கட்ட நமக்காக வைத்திருக்கிறார். தவறான எண்ணங்களை கலந்து போடுவோம். ரைட்டுங்க. இப்ப போன வாரத்தினுடைய காரியத்தை நான் சொல்லிவிட்டு, அது முக்கியமான செய்தி, அது அற்புதமான ஆச்சரியமான செய்தியாக இருந்தது. கடந்த வாரத்துல வந்தவர்கள் பாக்கியவான்கள். அதை வேகமாய் நான் ரீகால் பண்ணுகிறேன். ரோமர் 8:2 இருந்து ஒரு 4 பிரமாணங்களை ஆண்டவர் அங்கே சொல்வதை நாம் பார்க்கிறோம். ஒன்று மரண பிரமாணம், ஒன்னொன்று ஜீவ பிரமாணம், ஒன்னொன்று ஆவியின் பிரமாணம் என்று கர்த்தர் அங்கே சொல்லுகிறார். ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம், the spirit of life, ஜீவனுடைய ஆவியினுடைய பிரமாணம் என்று அங்கே அவர் சொன்னார். இப்ப அதிகாரத்துல நம்ம
என்ன அர்த்தம் எடுத்துக்கலாம்? பிரமாணம்னு என்ன தெரிஞ்சுக்கலாம்? போன வாரம் வரல மனவர் சார் அப்படி கேட்கிறாரு, தம்பி பிரமாணம்னு சொல்றாரு பார்த்தா அப்படின்னா என்னன்னு கேட்கறாங்க, சொல்லி கொடுங்க டக்குன்னு. பிரமாணம்னா என்ன? சட்டத்திட்டங்கள், அப்புறம் வழிமுறைகள், ரைட். பிரின்சிபல்ஸ் என்று சொல்லலாம், கொள்கைகள், வழிமுறைகள் என்று நம்ம சொல்லலாம், சட்டங்கள், திட்டங்கள், வரைமுறைகள் என்று சொல்லலாம். அப்ப பேருக்கு சில சட்டத்திட்டங்கள் இருக்கிறது, சில பிரமாணங்கள் இருக்கிறது. அது ஒரு குறிப்பிட்ட அணியில அது கீழே வரவங்களுக்கு காசு வரும், அதுக்கு வெளியே போனா அது காசு வராது. நெருப்புக்கு ஒரு பிரமாணம் உண்டு, தொட்டா சுடும். விஷத்துக்கு ஒரு பிரமாணம் உண்டு, குடிச்சா செஞ்சு போயிடுவோம். இதெல்லாம் அதனுடைய பிரமாணங்கள். இப்ப தேவன் என்ன சொல்றா, பிரமாணத்திலிருந்து நான் விடுதலையாக்கப்பட்டிருக்கிறேன், நாங்கள் விடுதலையாக்கப்பட்டிருக்கிறோம் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென் சொல்லுங்களேன். பாவ பிரமாணத்திலிருந்து நான் விடுதலையாக்கப்பட்டிருக்கிறேன். சொல்லுங்க, பாவத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டிருக்கிறேன். கவனிக்கணும், பாவம் வேற, பாவ பிரமாணம் வேற என்பதை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். இப்போ சொல்றேன், வேற, காசு வேற. காசு சொல்லணுமா? அதை கொஞ்சம் பாஸ் போடுறீங்க. ஸ்தோத்திரம். லேட்டா வந்ததுக்கு சாரி. லாஸ்ட் டைம் வந்தப்போ தெரியும் உங்களுக்கு, we are expecting a baby and ஹாஸ்பிட்டல் போறதுக்கு முன்னாடி நான் பொருத்தனை பண்ணல, ஆட்சி சொல்லி ப்ரேயர் பண்ணேன். எனக்கு வந்து நார்மல் டெலிவரியில் ஆண் குழந்தை பிறந்ததுக்கு நன்றி சொல்லி ஒரு 10,000 காணிக்கை எடுத்து வச்சு தான் போனேன். அதே மாதிரி சொன்ன டேட்ல 1ஆம் தேதி தான் டேட் சொன்னாங்க. 1ஆம் தேதியே கரெக்டா வந்து ஆண் குழந்தை நார்மல் டெலிவரியா பிறக்கிறதுக்கு வந்து ஹெல்ப் பண்ண கருத்துக்கு ரொம்ப நன்றி. அது மட்டும் இல்லாம குழந்தையோட வெயிட் 3.5 கிலோன்னு சொன்னோன்னே ஹாஸ்பிட்டல் யாருமே நம்பல. இந்த பொண்ணு பார்த்துட்டு இந்த பொண்ணுக்கு வந்து எப்படி இந்த 3.5 கிலோ பாப்பா வந்து நார்மல் டெலிவரி வந்ததுக்கு வந்து யாருமே ஹாஸ்பிட்டல் நம்பல. ஹாஸ்பிட்டல் எல்லாருமே பாராட்டினாங்க. ஹாஸ்பிட்டலுக்குள்ள டெலிவரி அப்பயுமே நர்ஸ் வந்து போய் இந்த பொண்ணு கிட்ட இயேசுவின் ரத்தம் ஜெயம் சொல்லுன்னு சொல்ற அளவுக்கு அந்த அளவுக்கு கர்த்தர் கூடவே இருந்து டெலிவரி முடிச்சு கொடுத்ததாக கர்த்தருக்கு உடனே நன்றி. அதே மாதிரி எனக்கு செலக்ட் பண்ண பேரையும் வச்சிருங்க அப்படின்னு சொல்லி பாஸ்டருக்கு ரெக்வஸ்ட் பண்ணிக்கிறேன். அப்படி காணியை கொடுத்துருங்க. சரி, நிவன் ஏப்ரமோ அதான் முடிவு பண்ணீங்க. அந்த பேர் ஒரு 3 பேர் செலக்ட் பண்ணி வச்சிருந்தாங்க. நிவன் ஏப்ரியலா, அப்புறம் ஒன்னொன்னு வந்து நிவன் மேக்னஸ். நிவன்னாலும் உயர்ந்தது, மேக்னஸ்னாலும் உயர்ந்தது. ஏப்ரியல் என்று சொன்னால் அந்த தூதன் மாதிரி வருது. நிவன்னா உயர்ந்ததுன்னு அர்த்தம். ஏப்ரமோ என்றால் அந்த ஆபிரகாமனுடைய ஒரு செயலிச்சான ஒரு பேரு. அதனால நிவன் ஏப்ரமோ அப்படிங்கிற பேரை செலக்ட் பண்ணி வச்சிருக்கிறாங்க. அதை ஏகமானதாய் அந்த குழந்தைக்கு அந்த பேர் வைக்கணும்னு சொல்லிட்டு குழந்தை பிறக்கிறதுக்கு முன்னாடியே பேர் யோசிச்சு வச்சாச்சு பிருத்திவிராஜ். இப்ப இல்ல, 10 மாசம் முன்னாடியே பேரெல்லாம் செலக்ட் பண்ண ஆரம்பிச்சாச்சு. கழுவுக்கு என்னைக்கு கரு உருவானதும் அன்னையிலிருந்தே பேர் செலக்ட் பண்ணியாச்சு. கர்த்தர் விசுவாசத்தை கனம் பண்ணா. அந்த சிந்துவோட அம்மா அப்பா எல்லாம் பெண் குழந்தைனாங்க. அது ஏன் சொன்னாங்கன்னு எனக்கு தெரியாது. ஒருவேளை பிள்ளைங்க ஏமாந்துடக்கூடாதுங்கிறதுக்காக அப்படி ஆப்போசிட்ல சொன்னாங்களான்னு தெரியாது. ஆனால் கர்த்தர் நம்மளோட கூட இருந்து விசுவாசத்தை கனம் பண்ணாரு. உண்மையிலேயே 3.5 கிலோ நார்மல் டெலிவரிங்கிறது இந்த உலகத்துல, இந்த 21ஆம் நூற்றாண்டுல காசு கொடுக்குற கொள்ளாத உலகத்துல நிச்சயமா அது ஒரு பெரிய அற்புதமான விஷயம். ஆகவே நம்ம எல்லாரும் அந்த பையனுக்கு பேர் வைத்து பிரதிஷ்டை பண்ணி கைகளை அந்த குழந்தைங்க நேரம் நீட்டுங்க. நம்ம எல்லாரும் ஒரு விஷயம் நம்ம ஜெபம் பண்ணுவோம். சர்வ வல்லமுடைய நல்ல ஆண்டவரே, வானத்தையும் பூமியும் படைத்தவரே, எங்களை உருவாக்கினவரே, எங்கள் தாயின் கருவிலே எங்களை அறிந்தவரே, எங்களை முன்குறித்தவரே, என்றைக்கு பிருத்திவிராஜ் தன்னுடைய திருமணத்தை உங்களுடைய கரத்துல விட்டு கொடுத்தா அப்படியோ அன்னைக்கே ஆண்டவரே நீர் ஆண்டவரே பிருத்திவிராஜுக்கு சரண்டராகி பிருத்திவிராஜனுடைய முழு வாழ்க்கையும் ஆண்டவரே உங்க பிள்ளையினுடைய நீங்க சொந்த வயசுல சுமந்த பிள்ளையினுடைய வாழ்க்கை பார்க்கலும் அதிகமான ஒரு பொறுப்பை நீங்கள் எடுக்க வேண்டிய சூழ்நிலைக்கு நீர் தள்ளப்பட்டிருக்கிறீர். அதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இது எங்களுடைய ஆண்டவரே, இது உங்களுடைய அன்பு, இது உங்களுடைய ஈவு, உங்களுடைய இரக்கம், உங்களுடைய நேசம், அது உங்களுடைய பாசம் ஆண்டவரே, உங்களுடைய கிருபை ஆண்டவரே. அதுக்காக நாங்கள் கோடி ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறோம். மகனுக்கு ஏற்ற காலத்திலே திருமணத்தை செய்து வைத்து எத்தனையோ பேர் குழந்தை இல்லாம கஷ்டப்பட்டு இருக்கிறாங்க. எத்தனையோ பேர் ஆண் குழந்தை இல்லாம அழுதுகிட்டு இருக்கிறாங்க. ஆண்டவரே, ஆனாலும் கூட கர்த்தர் ஆண்டவரே இன்றைக்கு அற்புதமாய் சொல்லி வைத்தபடி ஏற்ற நேரத்துல ஏற்ற காலத்துல ஆண்டவரே மகனுக்கு ஆண் குழந்தையை கொடுத்து அது 3 கிலோ வெயிட்ட கொடுத்து ஆண்டவரே நார்மல் டெலிவரியை கொடுத்து இம்மட்டுமா நீ தந்ததுக்காக கர்த்தாவே இந்த பொல்லாத உலகத்துல காசு கொடுக்குற உலகத்துல டாக்டர்கள்லாம் மறைமுகமாக மேல போஸ்ட் பண்ணி
ஆண்டவரே ஆபரேஷன் பண்ணாதான் அடுத்த குழந்தைய சீக்கிரமா பெற்றுக்க மாட்டாங்கன்னு சொல்லி ஆண்டவரே அப்படியெல்லாம் கவர்மெண்ட் போர்ஸ் பண்ணி கூட ஆண்டவரே நார்மல் டெலிவரி நீ தந்ததுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. உங்களுடைய கரம் மகளோடு இருந்ததுக்காக நன்றிப்பா. இம்மட்டுமா சோத்தி வளர்த்தி ஜீவனி கொடுத்த அந்த குழந்தை ஆரோக்கியத்தோடு இன்றைக்கு இந்த மேடையை கொண்டு வந்து சாட்சியை கிருபிக்காக நன்றி செலுத்துகிறோம். பிதா குமாரன் பரிசுத்தாவிய நாமத்தால் அந்த குழந்தை இப்படி நாம மகிமைக்கு நாங்கள் பிரதர்சிக்கிறோம் கர்த்தாவே. அது மாத்திரமல்ல ஆண்டவரே நீரும் ஏற்படுமோ என்கின்ற நாங்கள் அந்த குழந்தைக்கு ஆண்டவரே உங்களுடைய திட்டத்தின்படி நாங்கள் அதை வைத்து ஆண்டவரே உங்களுடைய நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். பிதா குமாரன் பரிசுத்தாவிய நாமத்தினால மகனுக்கு அந்த ஆண்டவரே நீரும் ஏற்படுமோ என்ற பெயரை வைத்து நாங்கள் பிரதர்சிக்கிறோம் கர்த்தாவே. நீ ஏற்றுக்கொள்ளுங்க, நீ அங்குகிறீங்க, நீ ஆசீர்வதிங்க ராஜா. வேதத்துல சொல்லப்பட்டது அத்தனை ஆசீர்வாதங்கள் ஆண்டவரே மகனுடைய வார்த்தைகளை படிக்க கத்தருக்கு கிருபை செய்யுங்க ஆண்டவரே. பிரித்திவிராஜ் அனுபவித்த ஆசீர்வாதத்தை பார்க்கிறோம் ஆண்டவரே. பணத்திலிருந்து ஆசீர்வாதத்துக்காக அந்த மகனை ரட்சிப்புகளும் சாட்சிகளும் ஆசீர்வாதத்துகளும் என் மகன் நடக்க போற தகுதிக்காக பேசுகிறேன் ஆண்டவரே. குழந்தையின் மீது மகளின் மீது தாய்க்கும் தகப்பனுக்கும் இருக்கிற எல்லா உங்களுடைய கனவு அந்த உங்களுடைய கனவு நாமத்தை மயப்படுத்தும் பெரிய காரியங்களை செய்தோம். உங்களுடைய நாமத்துக்கு ஆண்டவரே உங்களுடைய திட்டத்துக்கு விட்டுக் கொடுத்த பிள்ளைகளுடைய வாழ்க்கை எவ்விதமான ஆசீர்வாதமா இருக்குது என்பதற்கு இந்த முழு பரிசும் இந்த முழு உலகத்துக்கும் முழு சொந்தத்துக்கும் நாங்கள் உண்மையாக இருக்க கர்த்தர் கிருபை தரும்படியாக நாங்கள் பேசுகிறோம். பெரிய காரியங்களை செய்தோம் இயேசுவின் அற்புத அதிசய நாமத்தில் ஆமென். உங்க எல்லாத்துக்கும் இங்க ஸ்வீட் சாக்லேட்டா இருக்குது, கூட்டம் முடிச்சு எடுத்துக்கோங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராங்க. கவனிப்போம். அது வேற எல்லாம் ரெக்கார்ட் ஆகிட்டு இருக்குது, பரவாயில்ல. பாவம் பேரு அம்மா இங்க கவனிக்கிறீங்களா? பாக்கணுமா? கடைசி வரைக்கும் போனா பார்க்கலாம். ஏன்னா அவங்களுக்கு திடீர்னு 4 கை வந்துருச்சு, வேற 3 கால் வேற வந்துருச்சு. இங்க கவனிக்கலாம். எல்லாம் சொல்லுங்க. பாவம் வேற, பாவ பிரமாணம் வேற. இன்னைக்குள்ள இந்த சப்ஜெக்டை முடிக்கலாம்னா நீங்க ஒத்துழைச்சாதான் முடியும். என்னால நிறைய பேச வேண்டியது இருக்குது. நான் சுருக்கி கட் பண்ணி பேசுறதுக்கே எனக்கு நேரம் பத்துமா அப்படிங்கிறது எனக்கு தெரியல. கவனிப்போம். ஃபேன் வேற, காத்து வேற. இது புரியுதுங்களா? புரியலீங்களா? ஃபேன் வேற, காத்து வேற. ஃபேனோட பிரமாணம் காத்து தருது. பாவத்தினுடைய பிரமாணம் வியாதி, வறுமை, சாபம், கண்ணீர், துக்கம், உங்களுக்கு என்னென்னலாம் தெரியுமோ அந்த கஷ்டங்கள், கண்ணீர்கள், வேதனைகள், அவமானங்கள், இழப்புகள், நஷ்டங்கள், தோல்விகள், கடைசியா மரணம், அதற்கும் கடைசியாக நரகம். இதுவரைக்கும் பாவத்தினுடைய பிரமாணங்கள் போகிறது. அப்ப பாவம் வேறு, பாவத்தினுடைய பிரமாணங்கள் வேறு. ரோமர் 6 தேவன் என்ன சொன்னார்? பாவத்திலிருந்து மரித்தவன் பாவத்துக்கு நீங்கி விடுதலையாக்கப்பட்டிருக்கிறாங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க. அப்ப நம்ம எல்லாரும் பாவத்துக்கு நீங்கி விடுதலையாக்கப்பட்டிருக்கிறோம். பாவத்துக்கு நீங்கி, அப்ப பாவத்துக்கு நமக்கு இருக்கிற உறவுகள் அறுக்கப்பட்டிருக்கிறது. 10 மணிக்கு கல்யாணம், 9:55க்கு அப்பா பொண்ணை பார்த்துட்டு வாமா இந்த கல்யாணம் வேணாம் அப்படின்னு கூப்பிடுறாரு. அதுவே வேண்டாம் கண்டிப்பா வேணாம் அப்படின்னு கூப்பிடுறாரு. அப்பா கூப்பிடுறாரு. பொண்ணு போவோமா? போகல, போகுது. 10:05க்கு 10 மணிக்கு தாலி கட்டியாச்சு. 10:01க்கு அப்பா கூப்பிடுறாரு, வாமா போனாங்கிறாரு. இப்ப அந்த பொண்ணு என்ன செய்யும்? கவனிக்கணும். 25 வருஷம் 30 வருஷம் நீ தூக்கி வளர்க்குற, 25 வருஷம் நீங்க தூக்கி வளர்க்குறீங்க. அந்த ஒரு நிமிஷத்துக்குள்ள, அந்த ஒரு நொடிப்பொழுதுக்குள்ள தகப்பனிடத்துல இருந்த அதிகாரம் இப்ப அப்படியே புருஷனுக்கு மாறுகிறது. இது எப்படி இந்த சுவிட்ச் ஓவர் ஆச்சோ, இந்த சேஞ்ச் ஓவர் ஆச்சோ, அதே போல இன்றைக்கு இயேசு கிறிஸ்துவை நீங்கள் தேவன் என்று இருதயத்திலே விசுவாசித்து வாயிலே அறிக்கை செய்கிறீர்களோ அந்த நொடிப்பொழுது பிசாசின் அதிகாரத்தில் இருந்த நம்மை தேவன் விடுதலையாக்கி அவருடைய ராஜ்யத்திற்குள்ளாக கொண்டு வந்திருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. பாருங்க, ஒரு பாருங்க, பிசாசின் அதிகாரத்திலிருந்து விடுதலையாக்கி அன்பின் குமாரனுடைய அதிகாரத்துக்குள் கொண்டு வந்துதான் வார்த்தை வந்திருக்கணும். அது புரியுதான்னு பாருங்க. அதான் மேட்சிங்கான வேர்ட். அந்த ஆளுகையிலிருந்து இந்த ஆளுகைக்குள்ளாக கொண்டு வந்திருக்கிறேன்னு சொல்லலாம். அந்த வார்த்தை எப்படி தேவன் பயன்படுத்துறாரு? அந்த அதிகாரத்திலிருந்து இந்த ராஜ்யத்திற்குள்ளாக நான் கொண்டு வருகிறேன்னு தான் சொன்னார். அந்த அதிகாரங்கிற வார்த்தை கட்ட தனக்கு
இருக்கிறார். இப்ப 8ஆம் அதிகாரத்துக்குள்ள வரும் பொழுது பாவ பிரமாணத்திலிருந்து, அதாவது பாவத்தினுடைய விளைவிலிருந்து தேவன் நம்மை விடுதலையாக்கி இருக்கிறார். இப்ப பாவ பிரமாணத்திலிருந்து தேவன் நம்மை விடுதலையாக்கி இருக்கிறார். இப்ப என்ன நம்மை விடுதலையாச்சு? இப்ப பாவ பிரமாணம் என்றால் என்னவென்று 7ஆம் அதிகாரத்துல அவர் சொல்லுகிறார். நீங்க கொஞ்சம் அப்படியே மனதில் வச்சுக் கொள்ளுங்க. தூங்குறவங்க தூங்க, மத்தவங்க கேளுங்க. முக்கியமான ஒரு விஷயம் சொல்றேன். கவனிப்போம். பாவ பிரமாணம் என்றால் என்ன என்று சொல்லும் பொழுது 7ஆம் அதிகாரத்துல பவுல் ஒரு காரியத்தை சொல்றார். என்ன சொல்றாருன்னா, கவனிங்க, அதெல்லாம் போன வாரம் சொல்லியாச்சு, இங்க கவனிக்கணும். சின்ன பிள்ளைய நீங்க 1 கோடி தடவை கவனின்னு சொல்ல வைக்கிறீங்க. பாவ பிரமாணம் என்றால் என்ன அப்படிங்கிற பவுல் என்ன சொல்றாரு அப்படின்னா, நான் நன்மை செய்யணும்னு நினைக்கிறேன், ஆனால் நன்மை செய்வது என் கருத்துல இல்லை. நான் தப்பு செய்யறான்னு நினைக்கிறேன், ஆனா நான் தப்பு பண்ணிடுறேன். நான் நினைக்காத ஒன்றை, நான் வெறுக்கிற ஒன்றை, எனக்கு பிடிக்காத ஒன்றை நான் செய்கிறேன். அது நான் எனக்குள்ளே இருக்கிற பாவமே அதை செய்கிறது என்று பவுல் அங்கே சொல்லுகிறார். போன வாரம் சொல்லாத இப்போ ஒன்று சொல்லுவேன், கவனிச்சே வாங்க. நான் என்ன சொல்ல வரேங்கிறத கவனிச்சுக்கோங்க, அது உங்களுக்கு ரொம்ப பிரயோஜனமா இருக்கும். அடிப்படை தெரிஞ்சா உங்களுக்கு மேல செய்ய. ஒரு வாதியார், இப்ப நான் வந்து 10th +2 டியூஷன் எடுப்பேன். 10th டியூஷன் எடுத்துருக்கிறேன். அவனுக்கு கணக்கே வராது. ஏன் வராதுன்னா, நான் அவனை சேலஞ்சு பண்றேன், அவனுக்கு அந்த டேபிள்ஸே தெரியாது, அடிப்படையே தகராறு. அப்புறம் எங்க கணக்கு போடுவான்? கணக்கே அதுதான். இவனுக்கு எப்படி 10th பண்ணதுக்கு நடத்துறது? இவனுக்கு 7, 8 எவ்வளவுன்னு கேட்டா தெரியங்கிறான். 7, 8 எவ்வளவுன்னா 56 தெரியாது, 53, 54 சொல்லிட்டு விரல விட்டு தடவிட்டு இருக்கிறான். 10th படிக்கிறான். இவன் எப்படி கணக்கு போடுவான்? கணக்கு போட மாட்டான். இப்ப நான் வந்து டேபிள்ஸ் போடுறான்னா, அவங்க அப்பா அம்மா அண்டடைய இவனை 10ஆம் கிளாஸுக்கு பாடம் சொன்னா, நீ 1ஆம் கிளாஸுக்கு பாடம் நடத்துறியாப்பா? அது மாதிரிதான் இப்போ உங்களுக்கு நான் சொல்லி கொடுத்துட்டு இருக்கிறேன். கவனிங்க, இந்த பாடத்தை பத்தி பேசும்போது அப்படியே அசால்ட்டா இருக்கிறீங்க. ஒரு காரியத்தை நீங்க சரியா விளங்கிக்கிட்டீங்கன்னா, நீங்க எல்லா காரியத்தையும் கிட்டத்தட்ட சரியாக விளங்கிக் கொள்ள முடியும். சின்ன காரியத்தை தயவுசெய்து தெளிவா விளங்கிக்கோங்க. என்ன நடக்கிறது, ஒரு ஆவிக்குரிய உலகத்துல என்ன நடக்கிறது? இப்படி ஒரு பிரசங்க நமக்கு தேவையா? இவ்வளவு இடத்த வாடகை எடுத்து சொந்த இடமா வாங்கிட்டு நம்ம கட்டி கூட்டம் நடத்திக்கிட்டு ஏன் நடத்தணும்? ஆட்கள் நம்ம வீட்டுல இல்லையா? ஆட்கள் உங்க பாத்ரூம்ல இல்லையா? ஆட்கள் இல்லாத இடம் இல்லாத உலகத்துல இருக்குதா? இல்ல. அப்படியே வந்தோம். கடவுளை தொழுது கொள்ள வந்தோமா? சாமி கும்பிட வந்தோமா? சாமி கும்பிட நம்ம வரவே இல்லை. இது மனசு நல்லா வச்சுக்கோங்க. அப்படின்னு சொல்லுங்க. சாமி எல்லா இடத்துலயும் இருக்கிறாரு, எப்பவும் இருக்கிறாரு. காசு இல்லாத இடம் கூட கண்டுபிடிச்சாலும் கடவுள் இல்லாத இடத்துல கண்டுபிடிக்கவே முடியாது. அவர் சர்வ இருக்கிறார். அப்ப அவரை வழிபடுவதற்காக நாம இங்க வரல, அவருடைய வார்த்தையை கேட்பதற்காக நாம இங்க வருகிறோம். அப்ப ஏன் இந்த திட்டத்தை வச்சிருக்கிறாரு? இதெல்லாம் நீங்க அறிந்து கொள்ளுங்க. சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று தேவன் சொல்லியிருக்கிறார். இப்ப பாவப்பிரமாணம் என்ன செய்யுது பாருங்க. நல்லதை நினைக்கிறாங்க, ஆனா செய்ய முடியல. எந்த குடிகாரன் குடிக்கணும்னு ஆசைப்படுறான்? நீங்க நினைக்காதீங்க. அப்படி குடிச்சு முடிச்சோன்னு யோசிக்கிறான், இந்த காசு என் பிள்ளைக்கு நான் துணி வாங்கி கொடுத்தா நல்லா இருக்குமே, என் பொண்டாட்டி புள்ள ஊறுகாலாம் திங்கிறாங்க, நான் போய் கண்டதை போய் வாங்கி தின்னுட்டு இருக்கிறேன் அப்படின்னு அவன் நினைப்பான்னு நான் நினைக்கிறேன். அது குடிகாரங்க தான் சொல்லணும். பிள்ளைக்கு ஊறுகாலாம் உட்கார்ந்துட்டு இருக்கும்போது, பவுடர் அடிக்க காசு இல்லாம இருக்கும்போது இவன் குடிச்சிட்டு வந்துடுறான். வந்த பிறகு இவன் மனசு அடுக்குமா இருக்காதா? பிள்ளைக்கு பவுடர் அடிக்க காசு இல்லைங்க, ஊறுகாய் வாங்க காசு இல்லைங்க, பால் ஊத்தி வாங்க காசு இல்லைன்னா நல்ல மனசுனா இருந்தா தூக்கு போட்டு தொங்கணும். தூக்கு போட்டு செத்துடணும். இதனால குடிக்க முடியலன்னா செத்துடணும். ஆனா குடிக்கிறாங்க. நான் சரி புரிஞ்சுக்கோங்க, அவன் திட்டல. இதுக்கு பதில் தருகிறார், தேவன் பதில் தருகிறார். இவன் யோசிக்கிறான், போன இடங்களை போய் யோசிக்கிறான், நான் குடிக்கிறேன் மாட்டாங்க, நான் கடைசிங்க அப்படிங்கிறான். எது வரைக்குங்க? தாங்கள் வேலைக்கு வர வரைக்கும் சார். அப்புறம் கடையில போனா அப்புறம் காலையில வரைக்கும் போட்டாச்சு. அது பொல்லையா பொண்டாட்டி காலில் வந்து கெஞ்சும் போது, இனிமே நானு காலையில எந்திரிச்சு சட்டையை மாட்டு ஐயா ராஜா மாதிரி போயிட்டு சாயங்காலம் வரும்போது பாரு புள்ள வருது. சரிங்க, விஷயத்த பாருங்க. என்ன சொல்ல போறாரு பாருங்க, என்ன சொல்றாங்க. இப்ப அவர் யோசிக்கிறாரு, சார் நான் குடிக்கலாம் நான் நினைக்கிறேன், எனக்கு சூடு கூட எடுத்துக்க ரெடியா இருக்கிறேன், ஆனா தலையத்தை குடிச்சா இது என்ன யோசிச்சு பார்க்கும்போது அவன் சொல்றான், எனக்குள்ள உண்மை செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது, அது பாவத்தினுடைய பிரமாணம் எனக்குள்ள செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது.
கருவாடு வந்தா எப்படி ஸ்மெல் வந்துருதோ, இந்த பாவத்தினுடைய வலிமை என்னை பாவத்தை வைத்து என்னை என்று சொல்லி இவர் வேதனைப்படுகிறார். இது வரைக்கும் விஷயம் இல்ல, இப்ப நான் சொல்லுவேன், கொஞ்சம் அப்படி கவனிச்சுட்டு வாங்க. இப்ப அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, சிவனுடைய பிரமாணம் என்னை பாவ பிரமாணத்திலிருந்து என்ன விடுதலை ஆக்கிட்டேன். என்ன சொல்லுங்க, விடுதலை ஆக்கிட்டேன். இந்த கொஞ்சம் கவனி, இது வெள்ளிக்கிழமை சொல்லல, இப்ப சொல்றேன். என்ன விடுதலை ஆக்கிட்டேன் அப்படின்னா என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, மது நீ என்ன சொல்ல வர? இப்ப விடுதலை ஆக்கிட்டேன்னு சொல்றாரு. இதுல இருந்து என்ன கன்வே பண்ண வராரு? சரி, நான் சொல்றேன். டேவிட்டுக்கு ஏதாவது சொல்லணும்னு தோணுதா? விக்கிக்கு ஏதாவது சொல்லணும்னு தோணுதா? நான் சொல்றேன், மறுபடியும் ஒரு க்ளூ தரேன். ஏற்கனவே சொன்னதான் மறுபடியும் சொல்றேன். இவ்வளவு நாளா நான் பாவத்தை விடுவேன்னு நினைச்சேன், ஆனா விட முடியல. ஏன்னா என்னை பாவ பிரமாணம் என்னை அடிமைப்படுத்தி வைத்திருந்தது. இப்ப பிரமாணம் என்னை விடுதலை அப்படின்னு சொல்றோம். தர்மிக்கு புரிஞ்சிருச்சுங்கிறது உனக்கு புரிஞ்சிருச்சா? தர்மி சொல்றேன், ஏன்னா தர்மி தலையாட்டனால சொல்ல வரேன். சொல்லு. அது ரைட்டுமா, அதெல்லாம் ரைட்டு, அதெல்லாம் ரைட்டுன்னு ஒரு படி மேல வாங்க. நீ சொல்லு விக்கி. இல்ல, அதனால என்ன சொல்ல வராரு? விடுதலை ஆயிட்டோம், விடுதலை ஆயிட்டோம், விடுதலை ஆயிட்டோம். இதுல இருந்து என்ன சொல்ல வராரு அப்படின்னா, சரி நான் சொல்றேன், ஏன் ரொம்ப சிரமப்பட்டு என்ன சொல்ல வராரு அப்படின்னா, இனிமே நீ குடிச்சுதான் ஆகணும், தப்பு பண்ணிதான் ஆகணும் அப்படின்னு பிசாசு அந்த நம்ம கிட்ட சொல்றதுக்கு அதுக்கு என்ன அதிகாரம் இல்லை. இனிமே நமக்கு கட்டுப்பட்டு வேண்டிய அவசியம் இல்லை. உண்மையான விடுதலை கட்ட நமக்கு தந்திருக்கிறார். அதை வந்து வெளியே கொண்டு வந்திருக்கிறார். நம்மளை பழையபடி உட்கார வச்சுக்கிட்டு குடிக்காம இருக்க முடியல, என்னால பேசாம இருக்க முடியல என்பதை தேவன் ஏற்றுக்கொள்ளவில்லை. நம்ம வாயில கொஞ்சம் ரப்பர் வச்சிருந்தோம். ஒரு ரசிக்கப்படுறவங்க செய்யற தப்புக்கும் ரசிக்கப்படுறவங்க செய்யற தப்புக்கும் தேவனை வித்தியாசப்படுத்துகிறார். குடிக்காம இருக்க முடியாதுன்னு கட்டளை வச்சிருக்காரு. ஏன்னா அவனுக்குள்ளே எத்தனை தடவை முக்குனாலும் நான் போன வாரம் சொன்னேன், இதை நான் மேலதான் போட்டேன், ஆனா எங்க வருது? நான் கீழே போடல மனவர்தான், நான் மேலதான் போட்டேன், ஆனா எங்க வருது? நான் என்ன எச்சு துப்புறேன், நான் 10 தான் எச்சு துப்புனேன். துப்புல நான் மேலதான் துப்புனேன், அவன் கீழே விழுந்துச்சு. இது போல நீ விடக்கூடாது, விட்டுதான் விட முடியல. அதான் விஷயம். அவதான் சொன்னாங்க, நான் என்னைக்கு நினைக்கிற பாவத்திலிருந்து எந்திரிக்க முடியல, இந்த குடிமையினால என்னைக்கு எந்திரிக்க முடியல. ஆனா விரும்புறேன். ஆனா ஏன் அப்படின்னா எனக்குள்ள அந்த பாவ பிரமாணம் என்ன செய்து வேலை செய்து கொண்டிருக்கிறது. ஆனா இப்ப ஜீவனுடைய பிரமாணத்தினால இப்ப எனக்குள்ள என்ன வந்திருக்குது அப்படின்னா, இந்த பாவம் மரணம் என்கின்ற பிரமாணத்திலிருந்து கர்த்தரை முற்றிலுமாக விடுதலை வைத்திருக்கிறார் என்று சொன்னார். சரிங்க, இப்ப பாவ பிரமாணம்னா மறந்துடக்கூடாது. வியாதி, வறுமை, கண்ணீர், கடைசியா எழுத்துக்குரிய மரணம், அப்புறம் ஆதிக்குரிய மரணம் வரைக்கும் போயிடும். ரைட்டுங்களா? சரி, அப்படின்னா ஜீவ பிரமாணம் என்று ஒரு பிரமாணத்தை கற்றுக்கொண்டது. இப்ப ஜீவனுக்கு ஒரு பிரமாணம், மரணத்திற்கு ஒரு பிரமாணம் இருக்குமே, ஆனால் ஜீவனுக்கு ஒரு பிரமாணம் இருக்கணும். மரணத்துக்கு ஒரு பிரமாணம் இருக்குமே, ஆனால் ஜீவனுக்கு ஒரு பிரமாணம் இருக்கணும். அதனால ஜீவ பிரமாணம் என்று சொன்னால் இந்த சுகத்தையும் பலத்தையும் ஆரோக்கியத்தையும் பலத்தையும் தீர்க்காயத்தையும் வெற்றியையும் உயர்வையும் மேன்மையையும் இது நமக்கு கூட்டி தருகிறது. நல்லா நினைச்சுக்கோங்க, இது நமக்கு என்ன செய்யுங்க? கூட்டி தருகிறது. அப்ப ஜீவ பிரமாணத்தை மறந்துடக்கூடாது. அப்ப பாவ பிரமாணம், பாவம் வந்த உடனே அவருடைய பிரமாணம் வேலை செய்ய ஆரம்பித்தது போல இப்ப ஜீவன் நமக்குள்ள வந்த உடனே ஜீவ பிரமாணம் நமக்குள்ள வேலை செய்ய ஆரம்பிக்கிறது. ஒரு ஆமீன் சொல்லுங்க, கொஞ்சம் சிரமப்பட்டு புரிஞ்சுக்கோங்க. இப்ப கர்த்தர் என்கிட்ட என்ன சொன்னார் அப்படின்னா, தம்பி மரண பிரமாணம் உள்ளுக்குள்ள வந்த உடனே, பாவ பிரமாணம் வந்த உடனே அது என்ன செஞ்சது? அது மரணத்தை விளைவித்தது. அது மரணத்தை, எழுத்துக்குரிய மரணத்தையும் ஆவிக்குரிய மரணத்தையும் இந்த பாவம் உள்ளுக்குள்ள வந்தவுடனே கொண்டு வந்துருச்சு. அப்ப கர்த்தர் என்கிட்ட என்ன கேட்டாரு அப்படின்னா, சரிப்பா அப்ப ஜீவ பிரமாணம் உள்ளுக்குள்ள வந்துருச்சுன்னா இது என்னப்பா செய்யணும்னு கேட்டாரு. எழுத்துக்குரிய ஜீவனையும்
தருகிறது. எழுத்துக்குரிய மரணம் இந்த உலகத்துல வந்தது. நல்லா நான் வச்சுக்கணும், எழுத்துக்குரிய மரணம் உள்ளுக்குள்ளே வந்துச்சு. அப்ப இந்த ஜீவப்பிரமாணம் என்ன செய்யுது அப்படின்னா, ரெண்டு வகையான ஜீவனை உங்களுக்கு தருது. நல்லா நான் வச்சுக்கொள்ளுங்க. ஒண்ணு, இந்த பூமிக்குரிய வாழ்க்கையில உங்களுக்கு ஜீவனை தருகிறது. இன்னொன்று, ஆவிக்குரிய வாழ்க்கையில உங்களுக்கு ஜீவனை தருகிறது. இதை பற்றி நீங்க பேசுவேன் பின்னாடி ஓரளவுக்கு வாங்கி வச்சுக்கோங்க. அவுட்லைன் மட்டும் சொல்லிடுறேன், உள்ளுக்குள்ள போகும்போது விளக்குறேன். அப்ப ஜீவப்பிரமாணம் நம்ம மீது செயல்படுகிறது. இப்பொழுது நமக்கு நம்ம சுகத்தோடு கருத்தோடு உயிரோடு வெற்றியோடு வாழ்வதற்கான உதாரணமாக இது எப்ப இந்த பாவ பிரமாணம் நம்ம மீது செயல்படுகிறது என்று பார்க்கும் பொழுது, ஒரு மனிதன் தாயின் கருவிலை உருவான நாள் முதல் கொண்டு இந்த பாவ பிரமாணம் அவன் மீது செயல்படுகிறது. அவனால வெற்றி பெற முடியாது. சரிங்க, அப்படி பிரமாணம் எப்ப இருந்து செயல்படுது அப்படின்னு பார்க்கும் பொழுது, ஒரு மனிதன் மறுபடியும் பிறந்த நொடிப்பொருள் இருந்து அவன் மீது இந்த ஜீவ பிரமாணம் செயல்படுகிறது. ஏன் மறுபடியும் பிறக்கணும்னு போன வாரம் சொல்லிக் கொடுத்தேன். ஒரு பூனை என்னதான் ஊசி போட்டு உருவத்துல பெருசாக்குனாலும் பூனை பூனைதான். என்னதான் கல்லுக்கு நீ தண்ணி கொடுத்தாலும் கல்ல கல்லுதான், குதிரை குதிரைதான். கோழி குஞ்சு தான், கல்லு குஞ்சு தான். அப்ப அவனுடைய கல்லை போல பறக்க வைக்கணும்னு கத்தர் ஆசைப்படுறாரு. நீ கோழிக்கு பிறந்ததுனால உன்னால கல்லை போல என்ன செய்யலாலும் பறக்க முடியல. அப்ப ஆண்டவர் பார்த்தாரு, இவனை பறக்க வச்சாங்க, இவன் என்ன போலவே தெரிய வைத்தாங்க, என்ன போலவே வெற்றி நடந்து வாழ்ந்தா அவனால் பிறக்க முடியல. ஏன்னா பாவ வித்துக்கு அவன் பிறந்து விட்டான். இப்ப என்னதான் செய்யணும்னு யோசிச்சாரு. ஒரே ஒரு முடிவு தான், இவனுக்கே பிறந்தானா இவன் பிறக்க முடியும், என்பதை தேவன் அறிந்து அவருடைய விட்டுக்கு பிறந்திருக்கிறார். ஒருவன் மறுபடியும் பெறமாட்டான், தேவனுடைய ராஜ்யத்தை காண மாட்டான், பிரவேசிக்க மாட்டான் என்று மெட்டாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று கர்த்தர் சொன்னார். அதற்காக அவருடைய வசனத்தினாலே ஜெயிக்கப்பட்டிருக்கிறோம். அப்படின்னு எல்லாரும் மனிதனுடைய சித்தத்தினாலாவது, புருஷனுடைய சித்தத்தினாலாவது, ரத்தத்தினாலாவது, மாம்சத்தினாலாவது பெறவாமல் நாம் எல்லாரும் இந்த மரண பிரமாணத்தை, இந்த ஜீவ பிரமாணத்தை விலகிக் கொள்வதற்கு ரெண்டு பிரமாணங்களை உங்களுக்கு கடந்த வாரம் நான் சொல்லிக் கொடுத்தேன். ஒன்று புனர்ப்பு பிரமாணம், இன்னொன்று தூக்கு பிரமாணம். தூக்கு விசை, ஈர்ப்பு விசை வச்சுக்கலாம். The power of pulling, the power of lifting, the principle of pulling, the principle of lifting. அப்ப அதுக்கு ஒரு காரியம் சொல்லிட்டு உள்ளுக்குள்ள வந்தேன். என்ன சொன்னா, நியூட்டன் 3 விதி கண்டுபிடிச்சாரு. 3வது விதி என்ன சொல்லுகிறது என்று சொன்னால், ஒரு விசை ஒரு பொருள் ஒரு விசை ஒரு பொருள் செயல்படும் பொழுது அந்த பொருளிலிருந்து இந்த விசைக்கு சமமாகவும் எதிராகவும் ஒன்றை செயல்படுகிறது. என்று சுருக்கமா சொல்றாங்க. அது சுருக்கமே முழுமையில்ல. ஆகவே ஒரு பொருளில் ஒரு விசை செயல்படும் போது, உருவத்தை சொல்லணும்னா, ஒரு பந்தை நீங்க சேர்த்து நட்டீங்கன்னா அது திரும்பி உங்க கைக்கு வருகிறது. நீங்க அடிச்சீங்க பந்தை கொண்டு இருக்கல, ஆனா அது அடிச்சது மறுபடியும் உங்க கைக்கு வருகிறது. Every action has an equivalent and opposite reaction அப்படின்னு சொல்றாங்க. இது நியூட்டன் கண்டுபிடிச்சார். இப்ப இத பார்த்த உடனே புவியீர்ப்பு விசை அப்படியே கீழே இழுத்துக்கொண்டே இருக்கிறது. இப்படி ஒரு விசை இருக்குன்னா இதற்கு நிலையாக ஒரு எதிர் விசை இருக்கக்கூடாது என்று சிந்தித்தார்கள். சிந்தனைக்கு பதிலாக குருவி பறப்பதையும் காக்கா பறப்பதையும் பார்த்தோம். குருவி மீது அந்த ஈர்ப்பு விசை செயல்படல, காக்கா மீது அந்த விசை செயல்படல. அது ஜிவ்வுன்னு சிட்டுக்குருவி இருந்து தான் இருக்குது. ஒரு 100 கிராம் 200 கிராம் இருக்காது. அதாவது சில்லு அப்படியே பறக்குது. ஆனா சில்லு மாதிரி பறக்குற, ஆனா கொசு பறக்குது சார். நீங்க பறவைக்கு போறீங்க, கொசு நீ அப்படியே பறக்குது, ஈ பறக்குது. அப்ப அதன் மீது புவியீர்ப்பு விசை செயல்படல. இதை நான் தூக்கி போட்டா கீழே விழுவுது. ஆனா ஈ அப்படியே மேல போயிட்டே இருக்குது. இது யோசிச்சாங்க. அப்ப நியூட்டனுடைய 3வது விதியின்படி இது பறக்கிறது என்று அவர்கள் கண்டுபிடிச்சு, நிச்சயமாக இழுப்பு விசை ஒன்று இருக்குமே, ஆனால் அதை விட தூக்கு விசை என்று இன்னொரு விசை இருக்கு ஆகணும். அந்த விசை எப்படி கண்டுபிடிக்கணும்னு சொல்லி கண்டுபிடிச்சு விமானத்தை கண்டுபிடித்தார்கள். கவனிக்கணும், எல்லாம் விமானத்தை கண்டுபிடிக்கிறவங்க எல்லாரும் என்ன நினைச்சாங்க, பார்த்தவங்க என்ன நினைச்சாங்க, புவியீர்ப்பு விசையை ஜெயிக்க முடியாது, புவியீர்ப்பு விசையை ஜெயிக்க முடியாது. அது எப்படிங்க ஜெயிக்க முடியும்? அவங்களுக்கு தெரிஞ்சு மேல போடுறதா கீழே வந்தா பழகிட்டாங்க இல்லையா? இதை தாண்டி மேல போகிற
சார் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கேன், ட்ரெயின் போகுதுன்னு சொன்னதே எவனும் நம்பல. அதை பத்தி ட்ரெயின் கதை இன்டர்நெட்ல போட்டு தட்டி பாருங்க சார். முதல் ட்ரெயின் 12 கிலோமீட்டர் வேகத்துல போகணும்னு சொன்ன உடனே என்ன கதை அடிக்கிறானுங்க, ஒரு மிஷின் போய் 12 கிலோமீட்டர் வேகத்துக்கு ஓடுதாமேன்னு சொல்லி உலகமே கமெண்ட் அடிச்சாங்க சார். ஃபர்ஸ்ட் ட்ரெயின் கண்டுபிடிக்கும் போது 1 மணி நேரத்துக்கு 12 கிலோமீட்டர் 20 கிலோமீட்டர் போகணும்னு சொன்னே ஒரு பயம் நம்பல. எப்படா 1 மணி நேரத்துக்கு 20 கிலோமீட்டர் போக முடிஞ்சு வச்சான். அவனுக்கு மாட்டு வண்டியில போன பசங்களா எப்படி இவ்வளவு பெரிய இன்ஜின் போகணும், அதெல்லாம் நம்ப மாட்டேன் அப்படின்னாங்க. இவங்க நம்பலாம், நம்மளே ஓடிதான் சார் இருக்குது இந்நாள் வரைக்கும். அதுபோல விமானம் வந்து பறக்கணும்னு சொன்ன உடனே அதை கண்டுபிடிச்ச ஆழப்படியா நம்பல. அதெல்லாம் நடக்காது, மனுஷனால பறக்க முடியாது, தேவதூதன் தான் பறப்பான், தான் பறக்க முடியும். நீ பறக்கிற மாதிரி உன்னை ஆண்டவர் பறக்கல, நீ முயற்சி பண்ணாது, அது தேவ தூஷணம், அது தேவ குத்தம் அப்படின்னு சொல்லி பெத்த பிள்ளைய அடக்கினாங்க. இவன் தான் பெத்தான், அவன் பிள்ளைய அடக்குறான். நல்ல வேலை அந்த பிள்ளைங்க அப்பா பேச்ச கேட்கல. ரைட் பிரதர்ஸ் சொல்லக்கூடிய சகோதரர்கள் விமானத்தை வெற்றிகரமா கண்டுபிடிச்சிருந்ததுதான் இன்னைக்கு அற்புதமா நாடு நம்ம வெளியே போகிறதுக்கு அது ஏதுவாக அது அமைந்தது. இப்ப கவனிக்கணும், இந்த புவியீர்ப்பு பிரமாணம் எப்பொழுதெல்லாம் செயல்படுகிறது என்று சொன்னால், ஒரு குழந்தை பிறந்த நிமிஷத்திலிருந்து புவியீர்ப்பு பிரமாணம் செயல்படுவது போல ஒரு மனிதன் பிறந்த நிமிஷத்திலிருந்து பாவ பிரமாணம் செயல்படுகிறது. நல்ல வளைக்கோங்க. இந்த பாவ பிரமாணத்தை சீவ பிரமாணத்தை புரிஞ்சுக்கிறதுக்கு தான் இந்த 2 பிரமாணத்தை ஒன்னு ஈர்ப்பு பிரமாணம், ஒன்னொரு தூக்கு பிரமாணம். அப்ப இந்த புவியீர்ப்பு பிரமாணம் எப்படி பிறந்ததிலிருந்து செயல்படுவதோ அதே போல பாவ பிரமாணமும் குழந்தை பிறந்ததிலிருந்து செயல்படுகிறது. இப்ப அப்படியே நம்ம வேலைக்கு வந்தா எப்பொழுது சீவ பிரமாணம் செயல்படுதுன்னா, ஒரு மனிதன் மறுபடியும் பிறந்த அந்த செயல்பட ஆரம்பிக்கிறது. இப்ப இந்த சீவ பிரமாணம் என்ன செய்யுது, உன்னை மேல தூக்க பார்க்கிறது. நல்லா கவனி, இது உன்னை கீழே நிற்க பார்க்குது. என்ன செய்யுது, இது உன்னை தூக்க பார்க்கிறது. அப்ப என்ன செய்யறாங்க அப்படின்னா, அந்த குழந்தை பற்றி சொல்லிட்டு அப்புறம் இதை பத்தி சொல்லிடுறேன். ஒரு குழந்தைக்கு பிறந்த உடனே அந்த குழந்தைக்கு அந்த பொட்டன்ஷியல் என்று சொல்லக்கூடிய அந்த உள்ளே இருக்கும் திறமை, அப்ப ஒரு சின்ன பையன் இருக்கிறான், அதனால குழந்தை பெற்றுக்க முடியுமானா முடியாது. அவனுக்கு கல்யாணம் பண்ணா சும்மா வேணா பண்ணி வைக்கலாம், இந்த பொம்மை விளையாட்டு மாதிரி அந்த காலத்துல பண்ணி வச்சது மாதிரி. அவனால குழந்தையை பெற்றுக்கொள்ளக்கூடிய பலன் அவனுக்குள்ள இன்னும் வரல. அந்த பலன் அவனுக்குள்ள இருக்கா இல்லையா? இருக்குது. குழந்தை பிறந்த உடனே இப்ப பிருத்திவிராஜ் குழந்தை நடக்குமானா நடக்காது, பேசுமானா பேசாது. அவங்க அப்பா ஆசையா தான் இருக்கு, பேசுவானா நாளைக்கு அம்மான்னு கூப்பிட்டா கொலை சந்தோஷமா தான் இருக்கும். ஆனா கூப்பிடுமா, கூப்பிடாது. நம்மளே சொல்லி வேண்டாம், அம்மா அம்மா அப்பா அப்பா கண்ணே தங்கமே பொண்ணேன்னு ஒரு 10 மாசம் நீயே தான் பேசிட்டு இருக்கும். அது பேசாது. பேசுமா, நடக்குமா, நடக்கும். ஓடுமா, ஓடும். பாடுமா. அப்ப நல்ல கவனிங்க, இந்த பொட்டன்ஷியல், இது பேர் பொட்டன்ஷியல், திறமை, உள்ளிருக்கும் திறமை என்று பேர். ரொம்ப முக்கியமான வார்த்தை. இந்த திறமை அந்த குழந்தைக்கு உள்ளாக வைக்கப்பட்டிருக்கிறது. ஒரு 6 மாசம் ஆனா அந்த திறமை என்ன செய்யுது, அந்த குழந்தையை திருப்பி போடுது. 1 வருஷம் ஆனா அந்த குழந்தைய உட்கார வைக்குது. 1 வருஷம் ஆனா அந்த குழந்தைய நிக்க வைக்குது. 2 வருஷம் ஆனா நடக்க வைக்குது, அந்த பேச வைக்குது. அப்ப அந்த திறமை அந்த குழந்தைக்குள்ளே இருப்பது போல, பிறந்த உடனே அந்த திறமை அதுக்குள்ள இருப்பது போல. நல்லா கவனிச்சுக்கணும், அந்த திறமை அதுக்குள்ள இருக்கு. நான் கேட்டேன், ஒரு புலி குட்டி போட்டுட்டு புலி செத்து போயிடுச்சு. ஒரு தாய் புலி செத்துருச்சு. இப்ப அந்த குட்டி புலிக்கு மரம் யார் கத்து தருவா, வேட்டையாட யார் கத்து தருவா? இப்ப அது பூனைக்குட்டியா புலிக்குட்டியா? அம்மா செத்ததுனால புலிக்குட்டி பூனைக்குட்டி ஆகுமா? ஆகாதுல்ல. இது நல்லா விளைவிக்கோங்க. ஏன்னா அதனுடைய வித்து, அந்த புலியுடைய வித்து அந்த குட்டிக்குள்ள இருக்கிறதுனால யாருமே டீச் பண்ணவே வேண்டாம் அப்படின்னு சொல்லுங்களேன். நான் ஒரு ரகசியம் சொல்றேன், தேவனுடைய வித்து உங்களுக்கு இருந்துச்சுன்னா உங்களுக்கு என்று வேதம் சொல்லுங்க. அந்த வித்து வேலை நீ ரொம்ப ஒண்ணு கஷ்டப்பட வேண்டாம். இந்த வீரவாசம் போட்டு இருக்கிறோம், இந்த அந்த கோஷத்தை நாம் எழுப்பிக் கொண்டிருக்கிறோம். நீதிமானின் கூடாரங்களிலே ரட்சிப்பின் கம்பீர சத்தம் உண்டு என்ற வசனம் இருக்கிறது. இந்த இதெல்லாம் எங்கிருந்து வருது? அவருடைய வித்து நமக்குள்ள இருந்ததுனால விழுகிறது. அப்ப ஒரு குழந்தை அந்த நடக்க பழகிறது போல, நடப்பது போல ஆண்டுடைய வித்துகள் தெரிவிக்கப்பட்டவர்கள்
ஒரு விட்டு வச்சிருக்கிறேன். அந்த விட்டு உன்னை நடக்க செய்யும். அந்த விட்டு உன்னை ஓட செய்யும். அந்த விட்டு உன்னை திரும்ப செய்யும். வெற்றி பெற்றே தூக்குவார். என் விட்டு கம்பெனி என் விட்டு உனக்கு விழுந்திருக்கிறது. என்னுடைய விட்டு உங்களுக்கு விழுந்திருக்கிறது. நான் விழுந்துகிட்டே இருக்கிறேன்னு சொல்லாதீங்க. உன் புள்ள 7 தடவை விழுந்தாலும் உன் புள்ள இப்ப இந்த தூக்கம் அல்லது எல்லாம் பார்க்கிறது. இப்ப என்ன ஆச்சு, நம்மள மற்றொரு போட்டிகள் நடந்திருக்கிறது என்று சொன்னால் பஸ் ஓட்டிட்டு இருந்தாங்க. தூக்கி விட்டு போய் உட்கார வச்சதுனால கத்த நம்மளை உட்கார வைத்து விட்டார். அதுக்கு ஒரு வசனம் சொன்னேன். ஒரு கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாக இருக்கிறான். சொல்லுங்க. நான் 4 பேர் தான் சொல்றீங்க. ஏன்னா நான் ஒரு 4 மூலம் சொல்லிட்டேன் இல்லையா? சொல்லுமா சொல்லலாமா? என்ன சொல்லுங்க சொல்லுங்க. அதான் சொன்னா இதே கேட்கல இல்லையா? எல்லாம் சொல்லுங்க. ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தார். ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தார். அவன் புது சிருஷ்டியா இருக்கிறான். பலவைகள் எல்லாம் ஒளிந்து போயினான். எல்லாம் புதிதாகின. என்னங்க அதே கைதான் இருக்குது. ஞானஸ்தானத்துக்கு அப்புறம் சின்ன பொண்ணு இதை மாறி இருக்கா? விரல் மாறி இருக்கா? நேரம், மூஞ்சி, மூக்கு இன்னும் மாறல. அவர் சொன்னார் எல்லாம் ஒளிஞ்சு போச்சு, எல்லாம் புதுசாச்சு. அவன் புது சிருஷ்டியா இருக்கிறான். எப்படி இருக்கிறாங்க? புது சிருஷ்டியா இருக்கிறான். இது எப்படி மது? அம்மாட்ட பேசிட்டு இருக்கிறியாமா? மது நான் புது சிருஷ்டி என்ன அர்த்தம்? என்னக்கா புதுசா பிறக்குதா? புது பிறப்புன்னு நான் சொல்லலையே. ஆண்டவர் சொன்னாரு ஒருத்தன் ஏற்றுக்கிட்டானா புது சிருஷ்டிக்கிறாரு. எனக்கு எந்த மாற்றம் வரலையே என் சரீரத்துல. சரி விளங்கிக்கோங்க. தேவன் சொல்றாரு அவன் புது சிருஷ்டியா இருக்கிறான். செல்லக்கண்ணு உங்க பதில் என்ன? மனம் புதிதாகுது, நம்ம மறுரூபமாகறோம், ஒத்துக்கிறேன். ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அவன் புது சிருஷ்டியா இருக்கிறான். போயின போகிறது இல்லை, போயின எல்லாம் புதிதாக அப்படின்னா இந்த புது சிருஷ்டி என்ன அர்த்தம்? இந்த புது சிருஷ்டி சரி ரொம்ப சிரமப்படும். ஆனா நான் சொல்றேன், ஏற்கனவே சொன்னதான் விளங்கிக்கோங்க. என்ன பாட்டு பண்ணார்ல, பாட்டு பண்ணது போல இப்ப நம்ம வாழ்க்கைகள் எல்லாம் ஒதுங்கி போயினா எல்லாம் புதிதாகினா புது சிருஷ்டினா என்ன அர்த்தம்? இப்ப புது சிருஷ்டிக்கு எனக்கே அந்த அர்த்தத்தை பார்க்கும்போது ஆச்சரியமா இருக்குது. நியூ கிரியேச்சர் அப்படின்னு சொன்னா, கிரியேச்சர்னு சொன்னா கவனிங்க, ஒரு சிருஷ்டிப்பு, குதிரை ஒரு சிருஷ்டிப்பு, கொசு ஒரு படைப்பு. மது விளங்குறியா? உங்க கவனம் எங்க இருக்குது? கவனி, எல்லாம் தெரிஞ்ச மாதிரி உட்காந்துட்டு இருக்காரு. நான் சொல்றத ஃபாலோ பண்ணு. பேசுறவன்ட்ட விஷயம் இருக்குன்னு தான் கேட்பான். இவன் வழக்கமா கத்திட்டு இருக்கான்னு நினைச்சிட்டு உட்காந்து கேட்கக்கூடாது. யாராலையும் கேட்ச் பண்ண முடியாத பாயிண்ட்லாம் வரும். அதை முதல் கேட்ச் பண்ணி வச்சுக்கோங்க. முதல் என்னன்னு தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இப்ப புது சிருஷ்டிப்பு அப்படின்னா அதை நான் யோசிச்சு பார்க்கும்போது எனக்கே அது புரியாத புதிராக இருக்குது. என்ன புரியாத புதிராக இருக்குன்னா, ஆடு ஒரு சிருஷ்டிப்பு, மாடு ஒரு சிருஷ்டிப்பு, கோழி ஒரு சிருஷ்டிப்பு. இப்ப கர்த்தர் சொன்னாரு இத எல்லாத்த பார்க்கணும். இப்ப நீ எப்படி இருக்க? நீ எப்படி இருக்கிற அப்படின்னா இது வரைக்கும் உலகத்துல இல்ல. என்னங்க டாக்டர் சார் புரியுதுங்களா? இது வரைக்கும் ஒரு படைப்பே இல்ல. மனுஷங்கள ஒரு படைப்பு தான். ஆனா உன்ன தேவனுக்கு எப்படி ஆண்டவரை படைச்சிருக்காருன்னா, இது மாதிரி உலகத்துல நீ உன்னோட படைப்பு நீ பார்த்ததே இல்லை.
அதெல்லாம் கூட ஒரு சிருஷ்டிப்பு கூட வச்சுக்கலாம். கர்த்தர் சொன்னாரு இதை விட புதிய சிருஷ்டிப்பு ஒரு அமைப்பு இல்லை. அப்ப இந்த சிருஷ்டிப்புடைய மகிமைதான் என்ன? இந்த சிருஷ்டிப்பு என்ன? அவருடைய வித்துக்கு நம்ம பிறந்திருக்கிறோமே, அதுதான் கர்த்தர் புது சிருஷ்டிப்பு. அது வர்ணிக்க முடியாதது, அது அறிவு கேட்டாதது, அது புத்தி கேட்டாதது, நீ கண்டிராதது, நீ கேட்டிராதது. அப்படி ஒரு விசித்திரமான ஒரு சிருஷ்டிப்பாக தேவன் நம்மளை உருவாக்கி இருக்கிறார். என்ன இப்படியேதான் இருக்கிறோம். இதை பத்தி பேசலைங்க. உள்ள இருக்கிற அந்த ஆவி மனிதனை குறித்து, உள்ள மனுஷனை குறித்து ஆறு விதமாக பேசுகிறார். அப்ப என்று சொன்னால் நான் என்று சொன்னால் யார் அப்படின்னு சொல்லும் பொழுது நான் ஏற்கனவே சொன்னது பிரகாரமாய் நான் அப்படின்னு சொன்னா அந்த டேவிட் பிரகாஷ் தான் நான். இந்த டேவிட் பிரகாஷை நான் பார்த்தது கிடையாது. இந்த டேவிட் பிரகாஷ் எனக்குள்ள இருக்கிறார். இப்ப அவர் தான் பேசிட்டு இருக்கிறார். அவர் தான் அந்த கையை ஆக்கிட்டு இருக்கிறார். அவருக்காக இந்த உடம்பு கொடுக்கப்பட்டிருக்குது. அவருக்கு இப்படி ஒரு மூஞ்சி கொடுக்கப்பட்டிருக்குது. அவருக்கு இப்படி ஒரு குரல் கொடுக்கப்பட்டிருக்குது. அவருக்கு 2 கண் கொடுக்கப்பட்டிருக்குது. அவருக்கு ஒரு வாய் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்ப பேசிட்டு இருக்கிறாரு. பார்த்தது அவர் நீங்க பார்த்துக்கிட்டு இருக்கிறது அவருடைய உருவத்தை பார்த்துக் கொண்டிருக்கிறீர்கள். ஒரு காலத்துல இந்த உடம்பை போயிடுவேன். அன்னைக்கு சொல்லுவீங்க, நேற்று வரை நல்லா பிரசங்கம் பண்ணாருங்க, என்னன்னு தெரியல, 8 மணிக்கு நெஞ்சு வைக்கணும்னு சொன்னாரு, போயிட்டாரு, ராத்துதாரம் சொன்னாரு, அதே மாதிரி போயிட்டாரு. இப்போ போனதுக்கு இது யாருங்க? இவரு யாரு? படுத்துட்டு யாரு? போயிட்டாருன்னு சொன்னல, இவரு யாரு? பதில் அவருடைய உடம்புங்க, அது பூத உடலுங்க. அன்னாருடைய பூத உடல் அரங்கத்துக்காக ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிறார். முஸ்லிமான நகர பொதுமக்கள் விசுவாசிகள் அத்தனை பேரும் அடைகளான திரண்டு வந்து இறுதி உருவத்தை கனப்படுத்துமாறு கேட்டுக் கொள்ளப்படுவீர்கள். அங்க பைக் வருவாங்க, பஸ்ல உட்காந்து வேணும் அனௌன்ஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஓமி வேன்ல ஒரு வார்த்தைக்கு சொல்றேன், கவனிப்போம். அது அண்ணாவுடைய பூத உடலுங்க. ஹலோ, அவரு தாங்க போறாங்க, அண்ணாரு போறாங்க, டேவிட் பிரகாஷ். எத்தனை பேருக்கு புரிந்து பாருங்க. உங்களை நீங்களே பார்க்கலைங்கிற உண்மையை தெரிவித்துக் கொள்ளுங்க. உங்களை நீங்க உங்க பார்க்க முடியாது. அந்த உலக மனுஷனை பத்தி, அந்த மனுஷனை பத்தி நான் பேசிட்டு இருக்கிறேன். உங்களால் காண முடியாத ஒரு பெருதானே சொன்னாரு, ஒருவன் கிறிஸ்துவுக்குள் வந்து விட்டால் புது மனுஷன் கூட சொல்ல, புது சிருஷ்டிப்பாக இருக்கிறான். அவனுடைய சிருஷ்டிப்பே வேற, அவனை வேறு டிசைன் பண்ணிருக்கிறான். அந்த டிசைனை பத்தி நீ சொல்லிக் கொடுத்தா உனக்கு புரியாது. உனக்கு புரிஞ்சாதான் நீ கவனிக்க முடியும். ஏன்னா யாருக்காக பார்க்காத வரைக்கும் நீ பார்ப்பேன்னு சொன்னா நீ எப்படி கிரகிக்க முடியும்? எப்படி கிரகிக்க முடியும்? கிரகிக்கவே முடியாது. ஒண்ணு இல்ல, கடவுள் எல்லாத்தையும் அறிவாருங்கிறத எனக்கு எப்படி சொல்லி கொடுத்தான்னா, ஒரு கம்பெனிக்கு போனேன். அவன் உட்காந்து இப்போட டிவி வச்சிருக்கான், சோடு டிவி இருக்குது. என்கிட்ட பேசிட்டே இருக்கிறான். பேசிட்டே இருக்கும்போது நேற்று கூட டாக்டர் கிட்ட போகும்போது அந்த அம்மா நம்மளை பார்க்கல இல்லையா, அந்த அம்மா நம்மளை பார்க்கல, இப்படியே பார்த்துட்டே இருக்குது. பார்த்தா ஒரு 20 சேனல் தெரியுது. அங்க இங்க இது யார் இருக்கிறா, அங்க உட்காந்து இருக்காங்க, அங்க பெட்ரூம்ல யார் இருக்கா, ஆபீஸ் ரூம்ல யாரும் உட்காந்துட்டு இருக்கிறான், அங்க மெடிக்கல் ஷாப்ல வந்து வேலை செய்யறானா, அத்தனை இதுல படம் தெரிஞ்சுக்கிட்டே இருக்கு, அத்தனையும். அப்ப இந்த அம்மா எங்க கிட்ட பேசிக்கிட்டே அதை பார்த்துட்டே இருக்கு, பேசிக்கிட்டே இருக்கு, பார்த்துட்டே இருக்கு. அப்ப இங்க உட்காந்துருக்கு. அதே நேரத்துல எல்லாத்தையும் நம்ம என்ன செய்யுது, கவனிச்சிட்டு இருக்குது. அப்போதான் நான் எனக்குள்ள லைட் எரிஞ்சுது. அடாடாடாடாடாடாடா, இந்த அம்மாவால ரூமுக்குள்ள உட்காந்துக்கிட்டு அந்த ஆஸ்பத்திரி முழுக்க நடக்கிறது இந்த அம்மா கண்ட்ரோலுக்குள்ள வச்சுட்டு இருக்கும் பொழுது தெரியாது. அப்ப என்ன சொல்ல வர கேளுங்க, இவ்வளவு 21ஆம் நூற்றாண்டிலே வாழ்கின்ற நமக்கே எனக்கு ஒரு டிவி போட்டு கத்த சொல்லி வேண்டியதா இருக்கு. அப்பதான் எனக்கு புரியுதா, இப்படித்தான் கத்தர் பாப்பாரா? ஓஹோ, இதுக்கு இந்த எக்யூப்மெண்டால இவ்வளவு இருக்குமாது. ரிமோட் வந்த பிறகு ரொம்ப சந்தோஷம் எனக்கு. ரிமோட் பாருங்க, 30 ரூபா ரிமோட். டிவி அங்க இருக்கு, ரிமோட் இங்க இருக்குது. டிக்கி டிக்கிங்கிறான், மாறுதான் மாறலையா? மாறுது, சேனல் மாறுது. அப்ப நான் கத்தர் யோசிச்சு சொன்னாரு, அதை தொடாமலே அதை மாற்ற முடியும்னா, அதை தொடாமலே நீ கண்டுபிடிச்ச 30 ரூபா ரிமோட்டால மாற்ற முடியும்னா நான் அனுப்புற வார்த்தை நான் என்ன சொல்ல வரேங்கிற பார்த்து கொஞ்சம் கஷ்டப்பட்டு கேட்ச் பண்ணிக்கோங்க. நான் என்ன சொல்ல வரேங்கிறத கொஞ்சம் புரிஞ்சு, கொஞ்சம் சிரமப்படுங்க. இந்த ரிமோட் இவ்வளவு பெரிய வேலை செய்யும் போது, ஒரு ரிமோட் இவ்வளவு பெரிய வேலையை செய்யும் போது, இது மக்களுடைய சிஸ்டிப்பு. இந்த ரிமோட்டுகள் ஓகே, கடவுளுடைய சிஸ்டிப்பு. இப்ப சொல்ல இந்த ரிமோட்டை உனக்கு அவ்வளவு ஆசீர்வாதங்களை, அவ்வளவு திறமைகளை, அவ்வளவு பொட்டன்ஷியலை உனக்குள்ள இன்வெஸ்ட் பண்ணிருக்கிறார். உங்களுக்குள்ள
உனக்குள்ள வச்சிருக்கா கத்த. உனக்கு தெரியல, இன்னும் உனக்கு தெரியல. இவனுக்கு மிஞ்சி போச்சுன்னா பறக்கிற வரைக்கும் வந்திருக்கிறான் மனுஷன். அவ்வளவுதான், பறக்கிறான், வீடியோ எடுக்கிறான், நிலாவுல போய் வீடியோ இதுதான் செஞ்சுட்டு இருக்கிறான். இதை விட பல மடங்கு மேலான ஒரு அற்புதமான சிருஷ்டிப்பாக கர்த்தர் நம்மை உருவாக்கி இருக்கிறார். சரிங்க, புது சிருஷ்டிப்பாக உருவாக்கி இருக்கிறார். இப்ப இந்த விமானம், நான் ஏற்கனவே ஒன்னும் சின்ன கதை சொல்லி முடிச்சிடறேன். விமானத்தை இந்த புவியீர்ப்பு விசையை எந்த ஸ்கூல்லையும் போய் கற்றுக்கொள்ள வேண்டாம். நல்லா கவனிங்க. புவியீர்ப்பு விசையை உன் மீது செயல்படுவதற்கு நீ எதை கத்துக்கணுமா? கேள்வி இப்படிதான் பாருங்க. புவியீர்ப்பு விசை உன் மீது செயல்படுவதற்கு நீ ஏதாவது கத்துக்கணுமா? அல்லது புவியீர்ப்பு விசையை நீ இயக்குவதற்கு நீ ஏதாவது கற்றுக்கொள்ளணுமா? கற்றுக்கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் இந்த தூக்கு விசையை, இந்த ஏரோப்ளேன் எந்திரிக்குது, the law of lifting and thrusting என்று சொல்றாங்க. உந்து விசையும் தூக்கு விசை என்றுங்க. இப்ப இந்த உந்து விசையும் தூக்கு விசையும் நீ கத்துக்கிட்டதான் வரும். நீ கத்துக்கிட்டாதான், சும்மா உனக்குள்ள வர போறது கிடையாது. அப்போ நம்ம ரட்சிக்கப்படும் போது நம்மள ஏரோப்ளேனை டிசைன் பண்ணது போல நம்மள ஒரு ஏரோப்ளேனா கர்த்தர் மாத்திட்டாரு. ஆனா இப்ப நம்ம இன்னும் என்ன தெரிஞ்சுக்க வேண்டியதுன்னா, எதை பயன்படுத்தி, இந்த லாவை எப்படி பயன்படுத்தி நாம் எப்படி மேல எழும்ப முடியும் என்கின்ற அதை நாம் கற்றுக்கொள்ளும்படி தேவன் வைத்திருக்கிறார். நிச்சயமா நம்மளால பறக்க முடியும். நம்ம சில காரியங்களை செய்யும் பொழுது நம்மளால கற்றுக்கொள்ள முடியும். அதுக்கு கடந்த வாரம் சொல்லி முடித்தேன். தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும். சொல்லுங்க, விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். அப்ப நமக்கு எந்த கர்த்தர் வச்சிருக்கிறாரு, இந்த பாவத்தையும் இந்த மரணத்தையும் ஜெயிக்கிறதுக்கு நமக்கு என்ன பிரமாணத்துக்கு, அந்த ஜீவ பிரமாணங்கிறீங்க. இன்னைக்கு அதை பத்தி தான் பேசணும். அந்த ஜீவ பிரமாணம், அந்த ஜீவ பிரமாணம்னா என்னன்னா, எப்படி உனக்குள்ள ஜீவன் வந்துச்சுங்க அப்படின்னு சொன்னா, இயேசு கிறிஸ்துவை தெய்வமாக விசுவாசித்த உடனே அந்த ஜீவன் உனக்குள்ளே வந்தது. அந்த ஜீவன் வந்ததுக்கு காரணமே இந்த பெய்த்து தான். இந்த பெய்த்து தான் உன்னை நரகத்துல இருந்து உன்னை லிஃப்ட் பண்ணி உன்னை வெளியே போட்டுச்சு. இந்த பெய்த்து தான் நீ சந்திக்கிற அத்தனை பிரச்சனைகள் எல்லாம் உன்னை விசுவாசத்தினுடைய அளவு உனக்குள்ளே வைக்கப்பட்டிருக்கிறது என்று ரோமர் 12:3 சொல்லுகிறது. எல்லாருக்குள்ள விசுவாசம் பகிர்ந்து அளிக்கப்பட்டிருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது. அதனாலதான் நம்ம ரட்சிக்கப்பட்டோம். இப்ப நம்ம எப்படி ஜெயிக்க போறோம்? இந்த விசுவாசத்தை கொண்டு நம்ம ஜெயிக்க போறோம். அப்ப இந்த ஏரோப்ளேனுக்குள்ள வெளிக்காத்து வந்தா எப்படி பறக்காதோ, பறக்கிற ஏரோப்ளேன் ஆஃப் பண்ணா எப்படி இயேசுவால காப்பாற்ற முடியாதோ, ஏரோப்ளேன்ல பறந்துட்டு இருக்கிறீங்க, அல்லேலூயான்னு இன்ஜின் ஆஃப் பண்ணிடுறீங்க, என்ன ஆகும்? 58 குட்டிக்கரணம் போட்டு கீழே விழுவும். ஆளுநரால காப்பாற்ற முடியாது. இதுவும் சிந்திக்கணும். நேற்று கூட கேட்டேன் வெள்ளிக்கிழமை மீட்டிங்ல, ஒரு குழந்தை குழியில விழுந்துருச்சு, கிணத்துல பாலும் கிணத்துல விழுந்துருச்சு. இறைவன் அன்புள்ள தெய்வம், இரக்கம் உள்ள தெய்வம், நீதி உள்ள தெய்வம், அதை காப்பாற்றக்கூடாதா? அதை காப்பாற்றக்கூடாதா? சொல்லுங்களேன், யோசிங்களேன். உங்களுக்கு இது சாதாரணமா தெரியுது, எனக்கு என்னமோ ஒரு பெரிய புதையில கண்டெடுத்தது போல தெரியுது. நம்ம கடவுளுடைய கேரக்டரே நான் படிக்கிற மாதிரி இருக்கு எனக்கு இது பார்க்க போது. குழியில ஒரு குழந்தை விழுந்துருச்சு, அது அந்த குழந்தைய பாம்பு கொத்த போகுது. அப்ப அந்த கடவுள் காப்பாற்றக்கூடாதா? காப்பாத்துறாரா? சொல்லுங்க பார்க்கலாம். காப்பாத்துறாரா? சொல்லுங்க. நம்ம குளித்தலைக்கு வரக்கூடிய நம்ம விசுவாசி ஆனந்தி, அவங்க அண்ணாரு, அவங்க ரட்சிக்கப்படல. குளித்தலைக்கு பக்கத்துல கேள்விப்பட்டியா? இன்னைக்கு காலையில் நடந்த சம்பவம். பால்ராஜ் என்னைக்கு வந்து நேத்தா குளித்தலை இல்லையா? நேற்று சாயங்காலம் குளித்தல் இல்லையா? எந்த இடம், எந்த இடத்துல இந்த விபத்து நடந்துச்சு தெரியல. சும்மா வண்டி நிப்பாட்டினா வேலை செஞ்சிருக்கிறாங்க. வண்டி டூ வீலர்ல போனவர் வண்டி நிப்பாட்டி வேலை செஞ்சிருக்கிறாரு. வந்த லாரிக்காரன் தூக்கிட்டான், ஸ்பாட் அவுட். அப்ப இறைவன் அவருக்கு பொண்டாட்டி பிள்ளைங்களா இருக்காதா? சரி, பொண்டாட்டி பிள்ளைய வேணாம், அவங்க ஆத்தா அழுவ மாட்டாளா? இது இறைவனுக்கு தெரியாதா? இது இறைவன் காப்பாற்ற கூடாதா? சொல்லுங்க. ஏன் காப்பாத்தல? அதை கண்டுபிடிங்க. அதான் விஷயம். ஏன் காப்பாத்தல? அவ்வளவு கடினமான இறைவன் உள்ளவரா? இல்ல. இப்போ ஒரு சிஸ்டத்தை அவர் செட் பண்ணி வச்சுட்டு அவர் மேல உட்கார்ந்து இருக்கிறார். அந்த சிஸ்டத்தின் படிதான் இப்பொழுது அவர் செயல்பட்டு கொண்டிருக்கிறார். இதை நீங்க புரிஞ்சுக்காம நீங்க அநேக தடவை என்னை காப்பாத்தாண்டவரே ஜெபம் பண்ணிட்டே இருக்கிறீங்க, திருப்புள்ள ஜெபத்தை பண்ணிக்கிட்டே இருக்கிறீங்க. பண்ணுங்க. ஆனா ஒண்ணு தெரிஞ்சுக்கோங்க, உன்னை காப்பாற்றுறதுக்கான அத்தனை திட்டத்தையும் தீர்மானத்தையும் இறைவன் ஏற்கனவே செய்து முடித்துவிட்டு அந்த திட்டத்தை நீ அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக உனக்காக காத்து நிற்கிறார் என்பதை மறந்து விடாது. இதை நீ கேட்ட பிறகு இறைவன் காப்பாற்ற போறது கிடையாது.
முன்னாடி எனக்கு அழகா சொல்லி கொடுத்தாரு. ஒரு குழந்தை கிணத்துல வந்துருச்சு, அவங்க அம்மாக்காரிக்கு நீச்சல் தெரியல, கிணத்துல குதிக்க முடியல, அவங்க காப்பாத்து ஏசப்பா ஏசப்பா ஏசப்பாங்கிறது முருகா முருகாங்கிறது ஏதோ ஒன்று சொல்லிட்டு வாயில. இப்ப அந்த சைடு என்ன நடக்குது அப்படின்னா, ஒரு ராமசாமி சொம்பு தூக்கிட்டு வெளியே வந்துட்டு இருக்கிறாரு. இந்த அம்மாவோட சத்தத்தை கேட்டு இவருக்கு நல்லா நீச்சல் தெரியும். உடனே கீழே குதிச்சு அந்த குழந்தைய காப்பாத்திடுறாரு. இப்ப இந்த அம்மா என்ன நினைக்கிறாங்க, நான் கேட்ட உடனே நான் நினைச்சுட்டாரு, அடுத்த நொடி ஆரம்பிச்சாரு, என்ன அற்புதமான தேவன் இவரு அப்படின்னு இந்த அம்மா நினைக்குது. ஆனா உண்மை அப்படி கிடையாது. உண்மை அதுதான். எதுங்க சார் உண்மைன்னா, குழந்தை உழுகிறது 10 மணிக்கு தான் உனக்கு தெரியும், கர்த்தருக்கு உலகத்தோட்டத்துக்கு முன்னே தெரியும். 8 மணிக்கே அவன் வீட்டை விட்டு கிளப்பி 2 கிலோமீட்டர் தாண்டி நடந்து வந்துட்டு இருக்கான். 8 மணிக்கு கொண்டு வந்திருக்கிறார். என் மரணம் எனக்கு தேவையான ரட்சிப்பே தர முடியாது. ரட்சிப்பே தர முடியாது. அந்த கடலாம் தாண்டிடுச்சு. அதெல்லாம் தாண்டி மேலே உட்கார்ந்துட்டு இருக்கிறார். ஒரு மனுஷனை இறைவனா ரட்சிக்க முடியாது. என்ன சொன்னா என்னை கல்லறிஞ்சு கொண்டு போடுவானுங்க. அதை கிரகிக்க மாட்டேங்கிறாங்க. என்ன சொல்றேங்கிறதே கேட்க மாட்டேங்கிறாங்க. ஊழியக்காரனே கேட்க மாட்டேங்கிறான். அப்படியே கோபம் தான் வருது அவனுக்கு. என்னை கண்டா இறங்குறான் மேலே ஊட்டுங்கிற மாதிரி தான் எனக்கு வெறி வருதுன்னா எரிஞ்சு போயிடறாங்க. பாதி பேர் நான் பேசும்போதெல்லாம் உட்காந்து கேட்க மாட்டேங்கிறாங்க. இறைவனால ஒரு மனுஷனை ரட்சிக்க முடியாதுன்னா கஷ்டமா தான் இருக்குது. நீ கஷ்டப்படுறதுனால அது உண்மையா போறதா இல்ல. ரட்சிப்புக்கான அனைத்தையும் தேவன் செய்து முடித்து விட்டார். தேவன் ரட்சிக்க வேண்டியதுக்கு பிறக்கிறதோ சாக வேண்டிய அவசியமே கிடையாது. ரட்சிப்புக்கான எல்லா வகையும் தேவன் செஞ்சுட்டார். உலகால வந்து தாய் தேசத்துல பிறந்து அடிப்பட்டு சாகுங்கிற அவசியம் இல்ல. இதை விளங்கிக்கிட்டீங்கன்னா ரட்சிப்பை விளங்கிக் கொள்கிறானா உங்க வாழ்க்கையில நீங்க ஜெயிக்கிற அத்தனை காரியத்துக்கு தேவன் ஏற்கனவே என்பதை விசுவாசிங்க. அதான் விஷயம். நாள்பட விளங்கிக்கோங்க. இப்பொழுது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும், பின்னாடி விளங்கிக்கோங்க. அப்ப இந்த இன்ஜின் ஆஃப் பண்ணா எப்படி கீழே விழுகுதோ அதான் சொல்ல வந்தேன். இன்ஜின் ஆஃப் பண்ணா இறைவனால காப்பாற்ற முடியாது. ஹலோ, நல்லா கவனிங்க. பறக்கிற ஏரோப்ளைன்ல இருந்து இன்ஜின் ஆஃப் பண்ணா உன்னை இறைவனால என்ன செய்ய முடியாது. உதாரணமாக இந்த யோபுங்கிறவனை தேவனால காப்பாற்ற முடியாம போனதுக்கு காரணம் என்ன அப்படின்னு சொன்னா, பிசாசுக்கு இருந்து யோபுவை காப்பாற்ற முடியாதானா காப்பாற்ற முடியுங்க. ஆனா ஏன் காப்பாத்தலைங்க அப்படின்னு சொன்னா, இன்ஜின் ஆஃப் பண்ணது போல இந்த பெயிண்ட் ஆஃப் பண்ணிட்டான். இந்த விசுவாசமா பறந்துட்டு இருக்கிறான். கர்த்தர் என்னை காப்பாற்ற மாட்டாரு, என் பிள்ளைய காப்பாற்ற மாட்டாரு, என் சொத்து என்னை விட்டு போயிடும். இப்படி பிசாசுக்கு பாருங்க, அந்த யோபுவின் பத்தி தான் வெளிப்பாடு. நீர் அவனையும் அவன் வீட்டையும் அவன் வீட்டாரையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் எல்லா பக்கங்களிலேயும் சுற்றி வேலி எடுத்து பாதுகாக்கிறார். யார் சொல்றான்? பிசாசு சொல்றான். அங்கதான் வெளிப்பாடே வருது. எனக்கு அங்கதான் வெளிப்பாடு. ஐயோ, தேவன் இவ்வளவு செஞ்சு வச்சிருக்காரு நமக்கு. அந்த பாதுகாப்பு வளையத்துக்குள்ளே இருந்துதான் கர்த்தரை சந்தேகிக்கிறோம். இதான் விஷயம். இங்கதான் விசாரம் பண்ணோம். எப்படி ஏரோப்ளைனுக்குள்ள வெளிக்காத்து என்ன மதுவோட பிரித்விராஜ் தான் கேட்கணும். ஒரு ஏரோப்ளைன்ல போயிட்டு ஒரு சின்ன காத்து வரதுக்கு ரொம்ப உக்கரமா இருக்கணும், ஒரு ஓட்ட போட்ட என்னாகும்? வெளிக்காத்து உள்ளே வரக்கூடாது இல்லையா? அதான் ஏரோப்ளைனோட பிரமாணம். அப்ப அதே போலதான் தேவன் நம்மளை உண்டாக்கி இருக்கிறார். பறக்கணும்னு ஆசைப்பட்டனா இந்த வெளியில் இருக்கக்கூடிய இந்த கஜடா மச்சரெல்லாம் உள்ளுக்குள்ள வரவே கூடாது. இந்த பயம், இந்த குற்ற உணர்வு, இந்த தாழ்வு மனப்பான்மை, என்னால முடியாது, என்னால பொழைக்க முடியாது, ஜெயிக்க முடியாது, இனி நான் என்ன செய்ய போறேன், நான் பொழைச்சு என்ன செய்ய போறேன், நான் வாழ்ந்து என்ன செய்ய போறேன், அதெல்லாம் இந்த வார்த்தையை அந்த சிந்தையை உங்கள் இதயத்துக்குள்ள வரவே கூடாது. இதை மனக்கிழமை என்று பவுல் கொரிந்தியருக்கு சொல்லுகிறார். இதெல்லாம் என்று சொல்லலாம். வீழ்த்தப்பட வேண்டும், அதெல்லாம் அழிக்கப்பட வேண்டும். அந்த எண்ணங்கள் மனதின் எண்ணங்கள் ஒரு திரையை போல அப்படியே வளர்த்துக்கிறோம். தேவனை அறிகிற அறிவுக்கு விரோதமா எழுப்புகிற எல்லாவித மேட்டுமைகளையும் கீழ்படுத்தி கிறிஸ்துவுக்கு கீழ்படுத்துவதாக இருக்கிறோம் அப்படின்னு பவுல் சொல்றார். எல்லா எண்ணத்தையும் எல்லா சிந்தனைகளையும் எல்லா இமேஜினேஷன் every thought and each and every image should be castigated. எல்லாம் அரெஸ்ட் பண்ணப்பட வேண்டும். should be arrested என்று சொல்லுகிறார் பவுல்.
பண்ண முடியும், அந்த மதில் சுவரை இடிக்க முடியும், பிசாசு எழுப்பி வச்சு அது பாருங்க, அது உன்னை தரைப்படுத்தி வச்சிருக்கு. என்ன தர முடியாது, என்னால வாழ முடியாது, என்னால ஜெயிக்க முடியாதுன்னு ஒவ்வொருத்தருடைய இருதயத்திலும் இந்த பிசாசு ஒரு என்ன கேட்டீங்கன்னா மதில் சுவரை கட்டி வைத்திருக்கிறான். அந்த ஒரு பெரிய சுவரை எழுப்பி இருக்கிறான். அதெல்லாம் இடிக்கப்பட வேண்டும், அதெல்லாம் கீழே இடித்து தள்ள வேண்டும் என்று பவுல் அங்கே சொல்லுகிறார். இந்த மாதிரி எண்ணங்கள் உள்ளுக்குள்ள வந்த உடனே யோபுவால பறக்க முடியல, அவனால வெற்றிகரமான வாழ்க்கை வாழ முடியல. நல்லா கவனிங்க, அவனை போல நல்லவன் உலகத்துல யாருமே, இதுதான் பரிதாபம். எல்லாம் ரசிச்சு ருசிச்சு அல்வா சாப்பிடுறது போல சாப்பிடணும், திருநெல்வேலி அல்வா சாப்பிடுறது மாதிரி சாப்பிடுங்க. பாருங்க, அவனை மாதிரி நல்லவன் யாரு இல்ல, அவனை மாதிரி உத்தமன் யாரு இல்ல, அவனை மாதிரி பொல்லாப்புக்கு பயப்படுறவன் யாரும் இல்ல, அவனை மாதிரி தெய்வத்துக்கு பயப்படுறவன் யாரும் இல்ல. ஏன்டா அவனுக்கு அவ்வளவு கஷ்டம் வந்துச்சு? அதான்டா நீ கத்துக்க வேண்டிய பாடம், அதான் நீ கத்துக்க வேண்டிய பாடம். இவன் மேல ஏறி பறக்க வேண்டிய அளவு இன்ஜின் ஆஃப் பண்ணிட்டான். இன்ஜின் ஆஃப் பண்ணனால ஐயா கீழே வந்துட்டார். இவனை தூக்குறதுக்கு 41 சாப்டர் ஓடுது. 42வது சாப்டர் தான் கரெக்டா ரூட்டை கிளியர் பண்றான். அந்த எங்கெங்கெல்லாம் பொத்த அதுதான் அடைச்சான். ஆண்டவரே, நான் வாயை பொத்திக் கொள்ளுகிறேன். ஹலோ, என்ன சொல்றாங்க சொல்லுங்க. நான் வாயை பொத்திக் கொள்ளுகிறேன், நான் அலப்பினேன். எது அலப்பலாம்? வீண் வார்த்தைகளால் அலப்பினேன். இப்ப ஏன் ஐயா கீழே வந்தாருன்னா, இந்த வீண் வார்த்தைகளால் அலப்புனது இந்த வாயால பேசி ஐயா மேலாந்து கீழே வந்தார். எல்லாம் சொல்லுவாங்க, இந்த பக்கம் கரெக்டா சொல்றாங்க. இவனுக்கு தனியா வாயிலா இருக்குது, இவனுக்கு தனியா இருக்குது, இருக்குங்களா பாருங்களேன். அது போல கர்த்தர் கரெக்டா தான் சொல்லிட்டார், உன் வாழ்வும் சாவும் நாவின் அதிகாரத்துல இருக்கிறது என்று கர்த்தர் சொல்லியிருக்கிறார். அப்ப இந்த லாஜிக் தெரியாததுனால, இந்த லா புரியாததுனால அவன் மேல இருந்து கீழே வந்து விட்டான். அப்ப தேவனுக்கு நமக்கு ஐக்கியம் இருக்கும் பொழுது நம்ம மேல ஏறி பறக்க முடியும். இந்த ஐக்கியம் எப்ப குறைகிறது? பாவம் செய்யும் பொழுது குறைகிறது, அவிசுவாசிக்கும் பொழுது குறைகிறது, பயப்படும் பொழுது குறைகிறது, கவலைப்படும் பொழுது நீ கீழே விழுகிறாய். இதை பத்தி நான் பேச நேரம் இல்லை, நல்லா விளங்கிக்கோங்க. கடவுளுக்கும் உங்களுக்கும் ஏன் உங்களால பறக்க முடியல அப்படின்னா, உங்களுக்குள்ள வெளிக்காத்து உள்ளுக்குள்ள வந்துகிட்டே இருக்குது. சுத்தமா அரெஸ்ட் பண்ணாட்டாலும் பரவாயில்ல, ஓரளவுக்காவது நீங்க கம்ப்ளீட்டா ஓரளவுக்கு மூடி வச்சிருக்கணும். நீங்க என்னைக்கு அழுதீங்களோ அன்னைக்கே நீங்க தோல்வியை ஒத்துக்கொண்டீங்கன்னு அர்த்தம். நீங்க சைன் பண்ணிட்டீங்க, ஒரு அக்ரிமெண்ட்ல கையெழுத்து போட்டீங்க, நீ தோத்துட்டேன்னு பிசாசு சொல்றான் அப்படின்னு ஒரு கையெழுத்து போட்டீங்க. அதான் இந்த 3 தான் முக்கியமான எதிரிகளா வச்சுக்கொள்ளுங்க. இப்பொழுதைக்கு இந்த 3 மாத்திரம் உங்க வாழ்க்கையை அனுமதிக்காதீங்க. உங்க வாழ்க்கை எழுப்புதா இல்லைன்னு அப்புறம் பாருங்க. இந்த 3 மாத்திரம் இடம் கொடுத்துறாங்க. இந்த பயம், கவலை, இந்த இதுக்கெல்லாம் இடமே தராதீங்க. இதெல்லாம் என்ன நீங்க மேல பறக்கவே முடியாது. இப்போ ஒரு இன்னொரு விஷயம் சொல்லி முடிக்கிற முக்கியமான விஷயம், பாவம் வேற, பாவ பிரமாணம் வேற. நான் மறுபடியும் சொல்றேன். இப்ப பாவத்து நிமித்தம் வியாதி வருகிறது, பாவத்து நிமித்தம் மரணம் வருகிறது. இப்ப கர்த்தர் சொன்னாரு, பாவ பிரமாணத்திலிருந்து அவனை விடுதலை ஆக்கி இருக்கிறேன். முதல் பாவத்திலிருந்து நம்மளை எப்படி விடுதலை ஆக்கி இருக்கிறாரு? நம்ம எப்ப பாவம் செய்யறோம்? நல்லா கவனிங்க. பாவத்திலிருந்து தேவன் நம்மை விடுதலை ஆக்கி இருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. ஆனா இன்னும் நம்ம பாவம் செஞ்சுட்டு இருக்கிறோமே, இது எப்படிங்க சார்? வசனம் சொல்லுது, பாவம் உங்களை ஆளாதிருப்பதாக, அதாவது பாவம் உன்னை ஆள நீ இருக்காதே, ஆளாதிருப்பதாக என்று தமிழ்ல வருகிறது. இங்கிலீஷ் அப்படி வராது, let not என்று வருகிறது. let not என்றால் don't allow அப்படி அர்த்தம், don't let அப்படி அர்த்தம். விட்டு விடாதே, அனுமதித்து விடாதே, பாவம் உன்னை மேற்கொள்ள ஈடுபடுத்தி விடாதே என்று வேதம் சொல்லுது. தமிழ்ல மொட்டையா இருக்குது. எப்படி இருக்குது? பாவம் உங்களை ஆளாதிருப்பதாக இருக்குது. இங்கிலீஷ்ல அப்படி இல்லை, let not sin reign you. அந்த பாவம் உன்னை ஆளாதிருப்பதாக, ஆள விடாதிருப்பதாக என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்ப பாவம் என்ன சொல்ல வரீங்க? பாவத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்ட பிறகு கர்த்தர் ஒரு புது வார்த்தையை சொல்றாரு, பாவம் உன்னை ஆள நீ இடம் தராதே, பாவம் உன்னை ஆள இடம் தராதே. அப்படின்னா நீ நினைச்சா பாவம் செய்யலாம், ஆனா பாவத்துக்கும் மேல அதிகாரம் கிடையாது, பாவத்துக்கும் மேல அதிகாரம் கிடையாது. நீ நினைச்சா பாவம் செய்யலாம், அது உன்னை ஜெயிக்க இடம் தரக்கூடாது என்று ஆண்டவர் சொன்னார். இது ஒரு பாவம் ஒரு பக்கம் இருக்கட்டும். அதுக்கு என்ன உதாரணம்னு போன வாரம் எல்லாம் பேசி முடிச்சிட்டேன். இமான்சிபேஷன் ப்ரொக்ளமேஷன் 1863 ஜனவரி மாசம் 1ஆம் தேதி அமெரிக்க நாட்டுல ஆபிரகாம் லிங்கனால பிரகடனப்படுத்தப்பட்டது. 97 ஆண்டுகள் கழித்து 1960 வரைக்கும் அமெரிக்க தேசத்துல அடிமைகள் இருந்தார்கள். இது அமெரிக்கா சரித்திரம். இன்டர்நெட்ல இப்போ தட்டினா கூட வரும், இமான்சிபேஷன் ப்ரொக்ளமேஷன் தட்டுங்க, 10 பக்கம் வரும். எனக்கே படிச்சு மண்ணா கழிஞ்சு போச்சு. நான் எதிர்பார்க்கிற பாயிண்ட் வரல. விடுதலை பிரகடனம் ஏன்னா 97 வருஷமா விடுதலை வரல, அதுதாங்க பிரச்சனை. அதுதான் பிரச்சனை. ஒரு அடிமை கேட்டு கேட்க முடியல, வெள்ளக்காரனை எடுத்து கேட்க முடியல, தன்னிச்சை சம்பாதிக்கலாங்கிற தன்னம்பிக்கை வரல. ஒரு வெள்ளக்காரன் அப்படி சொல்லும்போது என்ன இப்படி மிரட்டக்கூடாது சட்டம் போட்டுருக்குது நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்பதற்கு
ஒருத்தர் தமிழனை கருப்பனை பார்த்து கருப்பன்னு சொன்னா அவனுக்கு பனிஷ்மெண்ட் கொடுப்பது கூட சட்டத்தை நடந்துருச்சு. எல்லாரும் பனிஷ்மெண்ட் வாங்கினா வாங்க ஒருத்தரோட கேட்கல. எல்லாரும் சொன்னாலும் ஒரு பாயிண்ட் கேட்கல. 97 ஆண்டுகள் கேட்கலாம் சார். நீங்க நம்ம சார் இது கஷ்டம் நமக்காக வச்சிருக்கிறேன். ஒரு அம்மா சண்டை போட்டதுனால அமெரிக்க தேசத்துக்கு விழிப்புணர்வு வந்தது. அதுக்கப்புறம் புடிச்சோன்னா கப்புனு புடிச்சது போல இன்றைக்கு தாழ்த்தப்பட்ட அந்த நீக்கோ இடத்தை சேர்ந்தவரை இன்னைக்கு பிரசிடண்டா அளவுக்கு அமெரிக்க வந்திருக்கிறது சார். ஒரு அற்புதமான ஒரு சாட்சி. ஒரு குறிப்பிட்ட காலத்துல இவ்வளவு பெரிய இம்ப்ரூவ்மெண்ட் இந்த அமெரிக்க நாட்டுக்கு வந்திருக்குது. நமக்கு என்னைக்கு வரப்போகுதுன்னு தெரியும். எவனுக்கு வருது கிறிஸ்தவனுக்கு வரணும். என்ன சொல்றேன் கேட்டுக்கோங்க. நீயும் நானும் விடுதலை அடைந்தோடு 2013 எழும்ப முடியலன்னு சொன்னா நீ 97 வருஷம் வாயில சுண்ணாம்பு வச்சுட்டு பல்படி வச்சுட்டு உட்காந்துருந்தாங்க இந்த அமெரிக்காக்காரனுங்க. அந்த மாதிரி உட்காந்துட்டு இருக்காங்க. என்னைக்கு உங்ககிட்ட ஒரு வியாதி வரும்போது பண்ணவே மாட்டேங்கிறீங்க. பாருங்க எவ்வளவு ஒரு பரிதாபம் பாருங்க. அமெரிக்க அரசாங்கம் ரெடியா இருக்கு சார் அந்த நீக்கோக்களுக்கு உதவி செய்யறதுக்கு. ஆனா 97 வருஷம் ஒரு ஹெல்ப் கூட பண்ணல. ஒரு கேஸ் கூட பண்ணல. நம்புறீங்களா? ஒரு கேஸ் பண்ணல. என்ன நிலக்கார அடிச்சான் திட்டான் அப்படின்னு ஒரு கருத்தான் போய் புக் பண்ண சார் இவனை ஹெல்ப் பண்றதுக்கு. ஆனா கவர்மெண்டால ஹெல்ப் பண்ண முடியல. இதே போல அரசாங்கம் உங்க எல்லாத்துக்கும் உதவி விரோதமா ஒரு கேஸ் அப்ளை பண்ற கூடாது